எங்களை கண்மணிகள் போல காத்து இந்த நாளில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் செபிக்கிறேன். சுகத்துக்காக நான் செபிக்கிறேன். முக்கியமாக ஆண்டவரே இன்றைக்கு நாம் கேட்க போகின்ற அந்த செய்தி, நாம் எப்படி சுகத்தை பெற்றுக் கொள்கிறது, நாம் எப்படி ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்கிறது, நாம் எப்படி பலத்தை பெற்றுக் கொள்கிறது, நாம் எப்படி பலத்தோடு வாழ்கிறது என்ற அந்த நற்செய்தியை நாம பார்க்க போகிறோம். அதுவரை வேதத்திலிருந்து நம்ம பார்த்த அந்த காரியங்களை நாம எப்படி விசுவாசித்து எடுத்துக் கொள்கிறது. இயேசு செத்து 2025 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த இயேசுவின் நாம மேல செய்கிறதா? அந்த இயேசுவை ஆராதித்தால் நமக்கு பலம் வருகிறதா, சுகம் வருகிறதா, ஆரோக்கியம் வருகிறதா? இப்படி பல கேள்விகளோடு நம்ம நின்று இருக்கிறோம். எத்தனையோ எத்தனையோ ஆயிரம் நன்மைகள் செய்கின்ற தேவனாக இருக்கிறார். அப்பா, இன்றைக்கு நாம நிற்கிறோம். நிர்மூலமாக அது அழிந்து போவத நாசமாக காரணமே உங்களுடைய சுத்த கிருபை காத்தால. இப்படி கிருபை மாத்திரம் இல்லை, நாங்க இல்ல. எத்தனையோ பேர்கள் ஆண்டவர், எத்தனையோ பேர்கள் இன்னும் வாழ வயது ஆண்டவர் கோடி கோடி வச்சுக்கிட்டு அவரால் வாழ முடியாத செத்து போயிருக்கிறார். பணத்தை அனுபவிக்க முடியாத செத்து போயிருக்கிறார். சொத்துக்களை அனுபவிக்க முடியாத செத்து போயிருக்கிறார்கள். இன்னும் அநேக சொத்துக்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொத்தே அவர்களுக்கு உருளாயிடும் என்றது. அப்பா, இந்த நாமே ஆண்டவரே எங்களோட இருந்து எங்களோட வழி நடத்தி காத்து இந்த 2 மாடி எழுந்து மேலே ஏறி வர பலத்தை தந்திரி, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுகத்தை தந்திரி, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மேலே ஏறி வந்து கரங்களை உயர்த்தி உங்களை பாடி ஆடி சோத்திரைக்க கொடுத்த நல்ல சுவாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வந்த வண்ணமாக திரும்பி போகாமல் 30, 60, 100, 1000 அதை அறுவடை செய்து கொண்டு போகிறோம். அப்பா, நீங்க வானமும் பூமியும் அழிந்து போகலாம், மனிதன் மாறி போகலாம், குடும்பம் மாறி போகலாம், இடங்கள் மாறி போகலாம். ஆனால் நீங்க மாறாதவராக, உங்க வார்த்தை மாறாததாண்டவர். வானத்திலிருந்து எப்படி பனி விழுந்து பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு அந்த விதையை ஆசீர்வதித்து அதை முளைக்க செய்து அதை செடியாக மாற்றி அதை மரமாக வளர்த்து அதை பூ விட்டு காய் விட்டு எப்படி பலன் கொடுக்கிறதோ அதே போல எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இங்க 1 மணி நேரம் உங்களை துதித்து ஆராதித்து மகிமை பண்ணி மானத்தை உயர்த்தி அவர் கேட்கிற அந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே பல ஆசீர்வாதங்கள் கதவுகளை திறந்து அவரை ஆசீர்வதிக்கிற இல்லையோ என்று என்னை சோதித்து பார் என்று சொல்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப இந்த நாளில் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கற்றுகள் அறக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் அவர்களுக்கு சேரட்டும். அப்பா, எல்லாம் தடைப்பட்டு எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் வாழ்க்கையில் சேரட்டும். அப்பா, நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், எக்கச்சக்கம், ஏராளம், தாராளம், அபிவிருத்தியான ஒரு வாழ்க்கையில் அவர்கள் நிற்கிட்டோம். அப்பா, ஏக பெரிய இது 12 வாரம் நாங்கள் பேச போகின்ற அந்த சுகம் ஒரு நற்செய்தி இந்த 12 வாரம் முடிக்கிறதுக்குள்ளாண்டவர் இவங்க பெரிய வெற்றி, பெரிய ஒரு சமாதானம், பெரிய ஒரு ஜெயத்தை எடுத்துக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுவதற்காக சொல்றோம். இந்த 12வது வாரத்துல இங்க நின்று கர்த்தர் எனக்கு இத்தியாப்பட்ட ஒரு அற்புதம் செய்தார் என்று சொல்லி அவர் சாட்சி உள்ள மக்களாக வாழட்டும். எல்லாம் செத்து போகிற எல்லாம் அங்கங்கள் இயேசு உயிர்த்தோட இருந்தது போல அவர் உள்ள இருக்கிற செத்து போன அங்கங்கள் உயிர்ப்பிக்கிட்டோம் இயேசுவின் நாமத்தினால். அவர்கள் தலை உச்சம் தள்ளது உள்ள காலக்கும் வேண்டிய எல்லா காரியங்களும் ஆண்டவரே மறுபடியும் ஜீவன் உண்டாகட்டும். அப்பா, பலம் உண்டாகட்டும். எழுந்து நிற்க முடியாதவர்கள் எழுந்து நிற்கட்டும். அப்பா, பலம் இல்லாதவர்கள் பலத்தை பெற்றுக்கொள்ளட்டும். காண்டாமிருந்து வர பலனை பெற்றுக்கொள்ளட்டும். துள்ளுகிற மான்கள் போல துள்ளி ஓடட்டும், ஓடி வரட்டும். அப்பா, நீங்க அப்படியே செய்து ராசிவத்தை நடத்த கொடுத்தாங்க. துதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையை நாம் உண்மைக்கு ஏறிடுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க ஜீவம் நல்ல பிதாவே, ஆமென். பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் நம்ம ஒவ்வொருவரையும் உள்ளங்கையில வரைந்திருக்கிறோம்.
யார் நம்மளை நினைக்கிறாங்களோ இல்லையோ, இரவும் பகலும் தூங்காமல் உறங்காம நம்மளை நினைச்சு கொண்டே இருக்கிறோம். எப்போதும் நம்ம தேவனுடைய கண் பார்வையிலே இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பெயர் சொல்லி அழைத்த தேவனை நம்ம பாடலாம். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கைப்பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே.
என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும்
ಇನ್ನೊಂದು Hallelujah. Hallelujah. ಎಲ್ಲ ಸಂತೋಷ ಮಾಡ್ತೀರಾ? ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? சரி, நம்ம இந்த சபைக்குள்ள என்ன பார்க்கிறோம்? ನಾವು ಈ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಏನನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ? பல வாரங்களாக கல்வாரின் சிலுவையின் மரணத்தை குறித்து தேவன் செய்த அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம பார்த்து வந்தோம். ಹಲವು ವಾರಗಳಿಂದ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯನ್ನ ಕುರಿತು ದೇವರು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ಮಾಡಿದ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಕುರಿತು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ವಿ. ಅದು ಯೇಸು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತದனால ಎಂತ ಆಶೀರ್ವಾದವೂ ನಮಗೆ ಬರಲ್ಲ. ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತದ್ರಿಂದ ಮಾತ್ರ ನಮ್ಗೆ ಯಾವ ಆಶೀರ್ವಾದವೂ அவர் கைமா பண்ணி போட்டிருந்தாலும் அவர் செத்ததுனால எந்த ஆசீர்வாதமும் வராது. ಯೇಸುವನ್ನ ಕೈಮಾ ಮಾಡಿದ್ರು ಸಹ ಅವರು ಸತ್ತದ್ರಿಂದ ನಮ್ಗೆ ಯಾವ ಆಶೀರ್ವಾದ எப்ப ஆசீர்வாதம் வருது? எப்ப ஆசீர்வாதம் வருது? ಯಾವಾಗ ಆಶೀರ್ವಾದ உயிரோட எழுந்திருக்கணும் பாருங்க. ಯೇಸು ಜೀವದಿಂದ ಎದ್ದೇಳಬೇಕು. உயிரோட ஏஞ்சாதான் ಯೇಸು ಜೀವದಿಂದ ಎದ್ರೇನೆ செய்த அத்தனை காரியமும் நமக்கு ஆசீர்வாதமா வரும். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ ಅಷ್ಟೂ ಆಶೀರ್ವಾದಗಳು ಎಲ್ಲ ವೇಸ್ಟ್ ಆಗಿಬಿಡ್ತು. ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲವೂ ವ್ಯರ್ಥ ಆಗ್ತಾ ಇತ್ತು. ಅವರು ಬಂದದ್ದು, அவர் செய்தது, அவர் பண்ணது ಎಲ್ಲ பாடங்கள் வேஸ்ட் ஆயிடும். ಎಲ್ಲ ಹಾಡುಗಳು ವೇಸ್ಟ್ அதனால ಆಗ್ತದೆ. சிலுவையில முடிந்தது என்று சொன்னார். ಅದಕ್ಕಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತೀರಿತು ಅಂತ ಹೇಳಿ உங்களுக்காக எனக்காக என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடிச்சுட்டே இனிமே நீ பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ ಏನೇನೆಲ್ಲ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ಬೇಕಾಗಿತ್ತು ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದೇನೆ, ನೀವು ಭಯ ಪಡಬೇಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சொல்லிட்டு முன்னாடி இன்னைக்கு மதப்படியும் எதுக்காக நம்ம இதெல்லாம் காரியம் செய்து பெற்றுக்கொள்ளணும் பண்றாங்கன்னு ஏன்னு தெரியல பாருங்க. ಈ ದಿನ ಯೇಸು ಎಲ್ಲವೂ ತೀರಿತು ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ಬಿಟ್ರು. ತೀರಿತು ಅಂದ್ರೆ ತೀರಿತು. ಆದ್ರೆ ಮನುಷ್ಯ ಯೇಸುವಿನಿಂದ ಹೊಂದ್ಕೊಳ್ಳೋದಿಕ್ಕೆ ಏನೆಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ನು ಯಾಕೆ ಆ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. சர்ச்சில கூப்பிட்டு நம்ம வாங்க இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுவோம் ஆன்லைன் பிரேயர் பண்ணுவோம் உபவாசம் பண்ணுவோம் அழுவோம் ஓலாடுவோம் இதெல்லாம் பண்ணா நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி நம்ம தவறான ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டு தேவன் மேல அந்த வைத்துக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத போயிடும். ಈ ದಿನ ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನೋಡಿ ಆನ್ಲೈನ್ ಪ್ರೇಯರ್ ಉಪವಾಸ ಇದೆಲ್ಲ ಮಾಡೋದು ಒಳ್ಳೇದೇ, ಆದ್ರೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿ ದೇವರಿಂದ ಹೊಂದ್ಕೊಳ್ಬೇಕು ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರಲ್ಲ. ನಾನು ಉಪವಾಸ ಮಾಡ್ತೇನೆ, ಅಳ್ತೇನೆ, ಓಡಾಡ್ತೇನೆ, ಇಡೀ ರಾತ್ರಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ, ಇದರಿಂದ ನಾನು ದೇವರಿಂದ ಹೊಂದ್ಕೊಳ್ತೇನೆ ಅನ್ನೋದು ತುಂಬಾ ತಪ್ಪು ನೋಡಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபவாசம் இருந்தாங்க. ಮೋಶೆ ಉಪವಾಸ அவர் ಮಾಡಿದ್ರು. உபவாசம் பண்ணணும் போய் உபவாசம் பண்ணல. ನಾನು ಉಪವಾಸ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಮೋಶೆ ಉಪವಾಸ அவர் ಮಾಡಿದ್ರು. தேவனை சந்திக்க மேல போனதெல்லாம் அங்க எதுவும் சாப்பிட பிடிக்க இல்லாததுனால ஒரு உபவாசம் இருந்தார் அவ்வளவுதான். ದೇವರನ್ನ ಸಂಧಿಸೋದಿಕ್ಕೆ ಮೋಶೆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. ಆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಅವರಿಗೆ ತಿನ್ನೋದಕ್ಕೋ ಕುಡಿಯೋದಕ್ಕೋ ಏನೂ ಇಲ್ಲ, ಆದ್ರಿಂದ ಅವರು ಉಪವಾಸ அங்க ಇದ್ರು. தண்ணி இருந்தா தண்ணி குடிச்சிருப்பார். ಅಲ್ಲಿ ನೀರಿದ್ರೆ ನೀರು ಕುಡಿತಾ பழம் ಇದ್ರು, இருந்தா பழம் சாப்பிட்டு ಹಣ್ಣಿದ್ರೆ ಹಣ್ಣು ತಿಂತಾ அங்க ಇದ್ರು. எதுவுமே இல்லை. ಅಲ್ಲಿ ಏನೂ அவர் ಇಲ್ಲ. தேவனுடைய வார்த்தை கேட்டு இருந்ததுனாலதான் அதுதான் அவர் சாப்பாடாக 40 நாள் இருந்து கீழே இறங்கி பிரகன்னமுகமாக இறங்கி வந்தார். 40 ದಿನ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿ 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 ಆ ವಾಕ್ಯದಿಂದಲೇ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಕೊಂಡ್ರು. 40ನೇ ದಿನ ಅವರು ಇಳಿದು ಬರುವಾಗ ಅವರ ಮುಖ ಪ್ರಕಾಶವಾಗಿತ್ತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்த உடனே நான் உபவாசம் பண்றேன்னு போல பாருங்க. ಯೇಸು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಹೊಂದಿ ಮೇಲೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಉಪವಾಸ ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ 40 நாள் உபவாசம் பண்றேன்னு போல பாருங்க. 40 ದಿನ ನಾನು ಉಪವಾಸ ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ சரியா பார்க்கணும். ಸರಿಯಾಗಿ ನಾವು பரிசுத்த ನೋಡಬೇಕು. ஆவியானவர் வந்து இயேசுவை தூக்கிட்டு போயிட்டாரு. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ಯೇಸುವನ್ನ ಕರ್ಕೊಂಡು தூக்கிட்டு ಹೋಗ್ಬಿಟ್ರು. போயிட்டு ஒரு மறுபூமியில விட்டுட்டாரு. ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಒಂದು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಟ್ರು. சோதனைக்கு விட்டுட்டாரு. ಶೋಧನೆಗೆ ಬಿಟ್ಬಿಟ್ರು. ஏன்னா மனுஷன் அற்புதனால படிக்க மாட்டான், தேவனுடைய வார்த்தைனால படிக்கிறான் என்ற வசனத்தை நிறைவேற்றத்துக்காக இயேசு 40 நாள் ஒண்ணுமே சாப்பிடாம ஒண்ணுமே குடிக்காம அந்த வனாந்தரத்துல இருந்தார். அவ்வளவுதான். ಮನುಷ್ಯ ರೊಟ್ಟೆಯಿಂದ ಮಾತ್ರದಿಂದಲ್ಲ, ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದ ಬದುಕುವನು ಅಂತೇಳಿ ವೇದದಲ್ಲಿ ಬರೆದಿದೆಯಲ್ಲ, ಆ ವಾಕ್ಯವನ್ನ ನೆರವೇರಿಸೋದಕ್ಕಾಗಿ ಯೇಸು 40 ದಿನ ಯಾವ ಅನ್ನ ಆಹಾರ ನೀರಿಲ್ಲದೆ ಆ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿದ್ದು ಆ ವಾಕ್ಯವನ್ನ நீங்க ನೆರವೇರಿಸಿದ. நானெல்லாம் வந்து
ಮಾಡ್ಬಿಡ್ತೇವೆ. செய்தனால உன் வீட்டுக்கு ஒரு நல்ல பொண்ணோ உன் வீட்டுக்கு நல்ல மருமகனோ வந்துடலாம் நினைக்காதீங்க. ಇದರ ನಿಮಿತ್ತ ನಿಮ್ಮ ಮಗಳಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಹುಡುಗನೋ ಮಗನಿಗೆ ಒಳ್ಳೆ ಹುಡುಗಿನೋ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಅನ್ಕೊಂಬೇಡಿ. ಯಾಕೆ? நான் ஏதோ செய்து அதை பெற்றுக்கணும் என்ன சொல்றேன் தெரியுமா? ನಾನೇನೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿ ಅದನ್ನ ಹೊಂದ್ಕೊಂಡ್ರೆ ನಾನೇನ್ ಹೇಳ್ತೀನಿ? முட்டிக்கால பாருங்க, ನನ್ನ ಮೊಣಕಾಲನ್ನ என் கண்ணுகளை பாருங்க, ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನ எவ்வளவு அழகு தெரியுமா? ಅದೆಷ್ಟು எவ்வளவு நேரம் முட்டிக்கால போட்டது தெரியுமா? எவ்வளவு நேரம் நின்று கையாடுனது தெரியுமா? ಎಷ್ಟು ಹೊತ್ತು ನಿಂತ್ಕೊಂಡು ಕೈ ಎತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ இதை ಗೊತ್ತಾ? உயர்த்தி தான் ಇದನ್ನ ಉನ್ನತಿಸಿ இதை பண்ணதுனால அவர் எனக்கு பண்ணாருன்னு ಇದನ್ನ ನಾನು ಮಾಡಿದ್ರಿಂದ ದೇವರು ನನಗೆ ಅರ್ಥ சொல்றா? ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, நாமத்துல எதை கேட்டாலும் நான் தருகிறேன் என்று சொல்றார். ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ನೀವು ಏನನ್ನೇ ಕೇಳಿದ್ರು ನಾನು ಕೊಡ್ತೇನೆ. மத்தாಯ 7:7 வாசிங்க. ಮತ್ತಾಯ 7:7 ಕೇಳಿದ್ರೆ? ಕೇಳಿರಿ, நல்லா கேட்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಬೇಕು. கேளுங்க, ಕೇಳಿರಿ. அப்பொழுது கொடுக்கப்படும். ತಮಿಳ್ ಬೈಬಲ್ ನಲ್ಲಿ ಆಗಲೇ ಅಂತೇಳಿ ಬರುತ್ತೆ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬಂದಿಲ್ಲ. ಬೇಡಿ, கூத்தாடி ತುಂಬಾ ಕಾಡಿ, அதுவரையும் சொல்லி ದೇವರೇ 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 ಅಂತೇಳಿ ವಿಜ್ಞಾಪನೆ ஒரு அப்பா ಮಾಡಿ, கிட்ட கேட்கிற மாதிரி ப்ளீஸ் அப்பா நான் அப்படி பண்ணி ಅಪ್ಪ ಹತ್ರ ಏನಾದ್ರು ಒಂದು ಕೇಳೋದಕ್ಕೆ ಅಪ್ಪ ಪ್ಲೀಸ್ நீங்க அங்க உருண்டு அங்க நீங்க உருண்டு ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿ ಉರುಳಾಡಿ ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿ நான் சாப்பிட ಉರುಳಾಡಿ மாட்டேன் கீப்பிட மாட்டேன்னு ನಾನು சொல்லி ಊಟ ಮಾಡೋದಿಲ್ಲ ಅಂತೆಲ್ಲ அம்மா அப்பா ಹೇಳಿ கிட்ட வாங்கிக்கிற மாதிரி ಅಮ್ಮ ಅಪ್ಪ ಹತ್ರ அந்த அப்பா கிட்ட அப்படி பார்க்காதீங்க. ಆ ಅಪ್ಪ ಹತ್ರ ಆ ರೀತಿ ನೋಡ್ಬೇಡಿ. உபவாசத்தை பத்தி நான் பேசுறேன். ಉಪವಾಸದ ಬಗ್ಗೆ ನಾನು நானும் ಮಾತಾಡ್ತೇನೆ. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உபவாசத்தோட இருக்கிறேன். ನಾನು ಸಹ ಬೆಳಿಗ್ಗೆಯಿಂದ ರಾತ್ರಿವರೆಗೂ ಉಪವಾಸ ಮಾಡ್ತೇನೆ. நானும் கண்ணீரோட ஜபிக்கிறேன். ನಾನು ಕಣ್ಣೀರೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. அதெல்லாம் ஒழுங்கா அதை கத்துக்குன்னு நாம செய்யணும். ಅದನ್ನೆಲ್ಲ ಕ್ರಮಬದ್ಧವಾಗಿ ಕಲಿತ್ಕೊಂಡು ஆனா ನಾವು ಮಾಡ್ಬೇಕು. இதெல்லாம் பண்ணா எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்காரன்னா அது காட்டு பெரிய ஒரு மோசம் உங்களுக்கு எதுவுமே வேற எதுவுமே இல்ல. ನಾನು ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ದೇವರು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳಿದ್ರೆ ಅದಕ್ಕಿಂತ ಮೋಸ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. இயேசு செத்தாரு, ಯೇಸು ಸತ್ರು, உயிரோடு எழுச்சாரு. ಜೀವಂತವಾಗಿದ್ರು. அவர் செய்த எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம விசுவாசிக்கணும். எல்லாமே நம்ம வாழ்க்கையில வந்து ಅವರು சேர்ந்துருப்பாங்க. ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ವಿಶ್ವಾಸಿಸುವಾಗ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ அதான் ಬಂದು பாடணும் ಸೇರ್ತವೆ. இல்லைங்களா? ಅದಕ್ಕಾಗಿ சுகமானே சுகமானே ಗುಣವಾದೆ உன் ಗುಣವಾದೆ, தளர்வுகளா சுகமானே. ಗಾಯಗಳಿಂದ ಬಾಸುಂಡೆಗಳಿಂದ நான் சுகமானேன்னு பாடத்தை எப்படிக்குது? ಆತನ ಬಾಸುಂಡೆಗಳಿಂದ ನಾನು ಗುಣವಾದೆ ಅಂತ ಹೇಳಿ நான் முட்டிக்கால போட்டு ஜெபித்து கேட்டு நான் சுகமானேன் என்று எப்படி இருக்குது? ನಾನು ಮೊಣಕಾಲು ಊರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಕೇಳಿದ್ರಿಂದ ನಾನು ಗುಣ ಆದೆ ಅಂತ ಹೇಳಿ நம்ம ಹೇಳೋದೇನಿದೆ? தியாகத்தை நம்ம இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வைங்க. ನಮ್ಮ ತ್ಯಾಗವನ್ನ ನಮ್ಮ ಕಾರ್ಯವನ್ನ ಒಂದು அவர் ಬದಿಗಿಟ್ಬಿಡ್ಬೇಕು. பண்ண அந்த தியாகத்தை உயர்த்துங்க. ಅವರು ಮಾಡಿದ ತ್ಯಾಗಗಳನ್ನ பார்க்க ಉನ್ನತಿಸಬೇಕು. போறோம், எல்லாமே பார்க்க போறோம். ಎಲ್ಲವನ್ನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இன்னைக்கு நாம பார்க்க போற சப்ஜெக்ட் 12 வாரம் பேச போகிறேன். ಈ ದಿನ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿರುವ ಈ ಒಂದು ವಿಷಯವನ್ನ 12 ವಾರ ನಾನು 12 ಮಾತಾಡಿದ್ದೇನೆ. வாரம் வந்து நீங்க வந்து சுகம் இல்லாத வந்திருந்தா, சுகம் எதெல்லாம் இல்லாத இருக்கிறதோ அதுக்கு 4 மடங்கு 10 மடங்கு 100 மடங்கு சுகத்தை எடுத்துக்கிட்டு வாழ போறீங்க இந்த 12 ಈ வாரத்துக்கு. ದಿನದಿಂದ 12 ವಾರ ಸೌಖ್ಯವನ್ನ ಕುರಿತು ಬೋಧಿಸ್ತೇನೆ. ಯಾರೆಲ್ಲ ಯಾವ ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೋ ಆ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ 4ರಷ್ಟಲ್ಲ 10ರಷ್ಟಲ್ಲ 100ರಷ್ಟು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சுகத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்றது, எப்படி எடுத்துக்கினாங்க, யாருன்னா எப்படி எடுத்துக்கினாங்கன்றது நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்ல வந்து அப்ப நானும் இப்படிதான் வந்து எடுத்துக்கிறேன் என்று சொல்லி இயேசு ரத்தம் இல்லாத அவர்களே அப்படி எடுத்துக்கலாம். இயேசு ரத்தம் சிந்தப்பட்ட நாம் எப்படி எடுத்துக்கொள்றது கற்றுக்கொள்ள போகிறேன். ನೋಡಿ, ನಾವು ವೇದದಲ್ಲಿ ನೋಡುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗಾಗಿ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಇಂದು ನಮಗೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ನಾವು ಈ ದಿನ ನೋಡುವ ಒಂದು ಸ್ವಸ್ಥತೆಯ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ರಕ್ತವೇ ಸುರಿಸಲ್ಪಡದ ಅವರೇ ಆ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ತಗೊಂಡಿರೋದಾದ್ರೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನ ಹೊಂದಿರುವ ನಾವು ಎಷ್ಟು ಸ್ವಸ್ಥತೆಯಿಂದ ಜೀವಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? என்ன பண்ணணும்னா ಇದರಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, அடிக்கடி நான் சொல்ற வசனத்தை நீங்க ஞானிக்க வேண்டும். ಆಗಾಗ ನಾನು ಹೇಳುವ ವಾಕ್ಯಗಳನ್ನ ನೀವು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. மார்க் புத்தகத்துல 4:24-25 சொன்னபடி ಮಾರ್ಕ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 4:24-25 ಹೇಳಿರುವ காது ಪ್ರಕಾರ கொடுத்து ஜாகிரதையா கேட்கணும். ಕಿವಿಗೊಡುವ ವಿಷಯದಲ್ಲಿ காது ಎಚ್ಚರಿಕೆ தான் ரொம்ப முக்கியமான இருக்குது. ನಮ್ಮ ಕಿವಿ ಇಲ್ಲಿ ತುಂಬಾ அப்ப ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஜீவன் உள்ள வார்த்தை வரும்போது பிசாசு நம்ம டைவர்ட் பண்றான். ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯಗಳು ಇಲ್ಲಿಂದ ಹೊರಡುವಾಗ ಸೈತಾನನು ನಮ್ಮ ಒಂದು ದಿಕ್ಕನ್ನ ದೆಸೆ ತಿರುಗಿಸ್ತಾನೆ. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி போல்ட் பண்ணி எல்லாம் வைக்கிறது இன்னும் ட்ரை பண்ணி இன்னும் முடியல பாருங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಈ ತರ ಬೋರ್ಡ್ ಅನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿ ಅದನ್ನೆಲ್ಲ ಬರೆದು ತೋರಿಸಬೇಕು ಅನ್ಕೊಳ್ತೀವಿ, ಅದು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ உள்ள வரும்போது போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம்னு சொல்ல போறோம். ಒಳಗಡೆ ಬರುವಾಗಲೇ ಫೋನ್ ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಮಾಡ್ಬಿಡಿ. ஏன்னா ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, அந்த ஆண்டவர் அந்த ஜீவன் உள்ள அந்த பலத்தை அனுப்புற நேரம் பார்த்து பிசாசுக்கு நல்லா தெரியும். அந்த நேரத்துல உங்க மணி அடிக்க வச்சு உங்க திசையை வேற பக்கம் திருப்பி வைக்கணும்.
ಇಲ್ಲಿಂದ ವಾಕ್ಯ ಹೊರಡುವಾಗ ದೇವರ ಜೀವವುಳ್ಳ ಜೀವವು ನಿಮ್ಗೆ ತಲುಪಬೇಕು ಅನ್ನೋ ಸಮಯದಲ್ಲಿ ಸೈತಾನನು ಸರಿಯಾಗಿ ಒಂದು ಫೋನ್ ಕಾಲನ್ನ ಹಾಕ್ತಾನೆ. ಆಗ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ, ಎಲ್ಲಿದ್ಯಾ, ಮನೇಲೇನೋ ಹೊಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. ತಕ್ಷಣ ಕೇಳುವ ವಾಕ್ಯಗಳು ನೀವು ಇಲ್ಲಿಂದ ಎದ್ದು ಬಿದ್ದು ಮನೆ ಹತ್ರ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ ಮನೆ ಹಿಂದೆ ಏನೋ ಹೊಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. ಯಾರೋ ಟೈರ್ டைவர்ட் பண்ணி இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு வாழக்கூடாது. அதனால அவன் உங்களை ட்ரை பண்ணி உங்களை நாசத்தை அமுக்கி நீங்க டெய்லி எதுவும் பொதுகனே இருக்கணும். ಅದು ಅವ್ರಿಗೆ ரொம்ப ಇಷ್ಟ. ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿ ನೀವು ಸ್ವಸ್ಥತೆಯ ಹೊಂದ್ಕೊಂಡ್ಬಿಡಬಾರ್ದು. ದಿನಾಲು ಯಾವ್ದಾದ್ರೂ ಒಂದು ಅಯ್ಯೋ ನನ್ನ ಕೈ ಕಾಲು ಏನಾದ್ರೂ ಒಂದು ಹೇಳ್ತಾ ಇರ್ಬೇಕು ಅನ್ನೋದೇ ಅವನಿಗೆ ಇಷ್ಟ. ಆದ್ರೆ ದೇವರ ಚಿತ್ತ ನೀವು ಸ್ವಸ್ಥತೆ ಇರೋದು. ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ನಿನಗೆ ನೋವು ಬರಬಾರ್ದಿಲ್ಲ, ನನ್ನ ಬಾಸುಂಡೆಗಳಿಂದ ನೀನು ಗುಣವಾದೆ. ಯಾವ ರೀತಿ ನಿನ್ನ ಬಾಸುಂಡೆಗಳಿಂದ ನಾನು ಗುಣವಾದೆ. ಅದನ್ನು ಮಾತ್ರ ಹೇಳ್ಕೊಂಡು ತಲೆನೋವು ಮಾತ್ರ ಕೈಯಲ್ಲಿ ತಗೊಳ್ತೇವೆ. ಏನು ತಗೊಳ್ತೇವೆ? ತಲೆನೋವು ಹೇಳ್ಕೊಂಡು ತಲೆನೋವಿಗೆ ತಗೊಳ್ತೇವೆ. ತಲೆನೋವು ಮಾತ್ರ ಪೂರ್ಣ ಹೊಟ್ಟೆ ನೋವಿಗೆ ತಲೆನೋವು ಮಾತ್ರ ಹಾಕೊಂಡ್ರೆ ಹೋಗುತ್ತಾ? ವೈನೋವು ಮಾತ್ರ ಹೊಟ್ಟೆ ನೋವಿಗೆ ಹೊಟ್ಟೆ ನೋವು ಮಾತ್ರ ತಲೆನೋವಿಗೆ ಸ್ಯಾರಿಡಾನ್ ಮಾತ್ರ ತಲೆನೋವಿಗೆ ಸ್ಯಾರಿಡಾನ್ ಮಾತ್ರ ಹೊಟ್ಟೆ ನೋವಿಗೆ ಬೇರೆ ಯಾವುದೋ ಮಾತ್ರ ಹಾಕ್ತಾನೆ. ಹಾಗಾದ್ರೆ ವೈನೋವಿಗೆ ತಲೆನೋವು ಮಾತ್ರ ಕೊಟ್ಟ ತಲೆನೋವು ಹೊಟ್ಟೆ ನೋವಿಗೆ ತಲೆನೋವು ಮಾತ್ರ ಹಾಕೊಂಡ್ರೆ ಹೊಟ್ಟೆ ನೋವು ಹೊರಟೋಗುತ್ತಾ? ತಲೆನೋವು ವೈನೋವು ಮಾತ್ರ ಕೊಟ್ಟ ಕೊಟ್ಟ ತಲೆನೋವಿಗೆ ಹೊಟ್ಟೆ ನೋವನ್ನ ಮಾತ್ರ ಹಾಕೊಂಡ್ರೆ ತಲೆನೋವು ಹೊರಟೋಗುತ್ತಾ? ಅದೇ ರೀತಿ ಇಲ್ಲಿ உங்களுடைய ஆவிக்குள்ள நடக்க காரியம் நோவு அதெல்லாம் வரும்போது என் தலைமுறை சுகமானு சொல்றது நீங்க போடாத வரைக்கும் போடுறதுன்னா எப்படி பேசணும். ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಶರೀರ ಇಡೀ ಒಂದೇ ಒಂದು ಮಾತು, ಯೇಸುವಿನ ಬಾಸುಂಡೆಗಳಿಂದ ಗುಣವಾದೆ. ಈ ಒಂದೇ ಮಾತ್ರೆ ನೋಡಿ, ಇದನ್ನ ನಾವು ಹಾಕೊಳ್ಳೋದು ಹೇಗೆ ಹೇಳಿ? ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹೇಳ್ತಾ ಇರ್ಬೇಕು, ಯೇಸಪ್ಪ ನಿನ್ನ ಬಾಸುಂಡೆಗಳಿಂದ ನಾನು ಗುಣವಾದೆ ಅಂತ ಹೇಳಿ. ನೀವು ಹೇಳಿ ನೋಡಿ. ತಲೆನೋವು ಮಾತ್ರ ಕೊಡ್ತೀನಿங்க, ತಲೆನೋವು ಮಾತ್ರ ಹಾಕೊಂಡ್ರೆ ಹಾಕೊಂಡು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಬೆಡ್ಶೀಟ್ ಹಾಕೊಂಡು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಬಿಟ್ಕೊಂಡು ಎದ್ದೇಳ್ತೀರಾ? ತಲೆನೋವು போறதுனால ஒருத்தர்கிட்ட போன்ல பேசிட்டு எனக்கு என்ன தலைநோவு கொஞ்ச நேரம் 10 ஏந்திருக்கிற அப்பமா பேசணும்னு சொல்லி படுக்கிறீங்க. ಯಾರೋ ಫೋನ್ ಮಾಡಿರ್ತಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿರ್ತೀರಾ ನೀವು ತುಂಬಾ ತಲೆ ನೋಯ್ತಾ ಇದೆ, ಮಾತ್ರೆ ಹಾಕೊಂಡಿದ್ದೀನಿ, ನಾನು ಮಲ್ಗೆ ಎದ್ದು ಆಮೇಲೆ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಮಲ್ಗಿರ್ತೀರಾ. ಏಂಚಿ ಒಡನೆ நீங்க மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து போன் வரும்போது ಈಗ ನೀವು ಎದ್ದ ತಕ್ಷಣ ಪುನಃ ಅವರಿಂದ ಫೋನ್ ಬರುತ್ತೆ. ಹೇಗಿದೆ ತಲೆನೋವು? ಹೇಗಿದೆ ತಲೆ? ಪರವಾಗಿಲ್ಲ. ಪರವಾಗಿಲ್ಲ. ಹೇಗೆ? ஒரு மாத்திரை போட்டுதுனா ಒಂದು ಮಾತ್ರೆ ತಗೊಂಡಿದ್ದೀರಾ? மாத்திரை போட்டு உங்களுக்கு அந்த தலைநோவு போயிட்டு பரவாயில்லன்னு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி வேலை செய்யணும்ன்றது நீ எப்படி எடுத்துக்கிறதா இன்னைக்கு நாம பேச போறோம். ಒಂದು ಮಾತ್ರೆ ತಗೊಂಡ್ಮೇಲೆ ತಲೆನೋವು ಹೋಯ್ತು ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತೇವೆ. ಆದ್ರೆ ಈ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ತಗೊಂಡು ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ನೋವುಗಳೆಲ್ಲ ಹೋಯ್ತು ಅಂತ ಹೇಳೋದು ಎಷ್ಟು ಮುಖ್ಯ ಅಲ್ವಾ? ಇದು ವಾರ್ತೆங்க, ಇದು ವಾಕ್ಯ. ಅದು ಮಾತ್ರೆங்க, ಅದು ಮಾತ್ರೆ. ಮಾತ್ರೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲದ ஒரு பலம் வார்த்தையில இருக்குங்க. ಮಾತ್ರೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲದ ಶಕ್ತಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿದೆ. வார்த்தை தாங்க அந்த மாத்திரையை உருவாக்குறது. ಈ ವಾಕ್ಯವೇ ಆ ಮಾತ್ರೆಯನ್ನು ಉಂಟು நீங்க போடுற எல்லா மாத்திரைகளும் எல்லா மருந்துகளும் எல்லா செடி ரசங்களும் தேவன் உண்டாக்கின அந்த ரசங்களை தான் நீங்க சாப்பிடுறீங்க. ಈ ದಿನ ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಮಾತ್ರೆಗಳು ತಗೊಳ್ತಾ ಇದ್ರೆ ಆ ಮಾತ್ರೆಗಳಾಗ್ಲಿ ಔಷಧಿಗಳಾಗ್ಲಿ ದೇವರುಂಟು ಮಾಡಿದ ಗಿಡ ಮೂಲಿಕೆಗಳಿಂದ ಮಾಡಿರುವಂತದ್ದೇ. ನೋಡ್ರಿ, இப்போ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நோவு இருக்குது, ಒಬ್ಬರಿಗೆ ಏನೋ ಒಂದು ನೋವಿದೆ. வயசான சில பேர் இருக்கிறாங்க, அந்த நோவுக்கு கடனா ஏதோ ஒரு வாயில மருந்து சொல்றாங்க. ವಯಸ್ಸಾದವರು ಏನೋ ಒಂದು ನೋವನ್ನು ಹೇಳುವಾಗ ತಕ್ಷಣ ಬಾಯಿಗೆ ಇರುವ இதை பண்ணி குடி, ಇದನ್ನ அதை சாப்பிடுறது, ಅದನ್ನು ತಿನ್ಬೇಡಿ. ஒரு மனுஷனால கூட அந்த நோயை மாற்ற முடியும். ಒಂದು ಮನುಷ್ಯನ ಮುಖಾಂತರ ಸಹ ನೋವನ್ನು ನೀಗಿಸೋದು ಸಾಧ್ಯ. அடுத்தது நம்ம பார்க்கணும். ಅದರ ನಂತರ ನಾವು ನೋಡುವಾಗ ಡಾಕ್ಟರ್ கிட்ட போறோம் பாருங்க. ಡಾಕ್ಟರ್ ಹತ್ರ ಹೋಗ್ತೇವೆ.
ನೋಡ್ತೇವೆ ನೋಡಿ. ಡಾಕ್ಟರ್ கிட்ட போனோடனே ಡಾಕ್ಟರ್ ಹತ್ರ ಹೋದ ತಕ್ಷಣ நமக்கு என்ன வியாதி என்ன நோய் சொல்லி உடனே அந்த மாத்திரை மருந்து சீட்டை எழுதி கொடுத்து அந்த அவர் ரெடி பண்றாரு. ಡಾಕ್ಟರ್ ತಕ್ಷಣ ಏನ್ ನೋವಿದೆ, ಯಾವ ಒಂದು ಕಾಯಿಲೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನೆಲ್ಲ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಔಷಧಿಗಳನ್ನೆಲ್ಲ ಬರೆದು ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. இயற்கை இருக்குது பாருங்க. ಆದ್ರೆ ಪ್ರಕೃತಿ ಇದೆ ನೋಡಿ. திடீர்னு ஒரு மழை வருகிறது. ದಿಢೀರ್ ಅಂತೇಳಿ ಒಂದು ಮಳೆ ಬರುತ್ತೆ. மழையில வந்து ஜுரம் வருகிறது. ಮಳೆಯಲ್ಲಿ ನೆನೆದದ್ದರ ನಿಮಿತ್ತ ಜ್ವರ ಬರುತ್ತೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. ஜுரம் வந்தோடனே என்ன ஆனா மழையில நனைஞ்சிட்டு வந்தனால ஜுரம் வந்துருச்சு. ಜ್ವರ ಬಂದದ್ರಿಂದ ಯಾಕೆ ಜ್ವರ ಕೇಳಿದ್ರೆ ಮಳೆ ನೆನ್ಕೊಂಡು ಬಂದೆ ಅದರಿಂದ ಜ್ವರ ஜுரம் வந்திருக்கிறது. ಆದ್ರೆ ಜ್ವರದಿಂದ ಬಂದಿರುವವನು உடம்பெல்லாம் சூடா இருக்குது. ಮೈಯೆಲ್ಲ ಬಿಸಿಯಾಗಿದೆ. பிரகிருதியான அந்த சூரியன் வெயிலுக்கு போய் வெளியே உட்காந்தீங்கன்னா நல்லா இருக்குது, சுத்தமா போய் வெளியே உட்காரலாம். ಪ್ರಕೃತಿಯ ಸೂರ್ಯನೊಂದಿಗೆ ಈ ಬಿಸಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರೆ ಆ ಒಂದು ಬಿಸಿಯಲ್ಲಿ ಈ ಬಿಸಿ ಸರಿಯಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ಹೋಗಿ ಸೂರ್ಯನ ಬಳಿ ಹೊರಗಡೆಯಿಂದ ಒಳಗಡೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. 10 கம்பி போறது ஒண்ணுதான். ನೀವು 10 ಕಂಬಳಿಯನ್ನ ಒಜ್ಜೋದು சூரியன் வெளிச்சம் மேல விழுறது ஒண்ணுதான். ಸೂರ್ಯನ ಒಂದು ಬಿಸಿಲಿನ ಕಿರಣ ಅವನ ಮೇಲೆ ಬೀಳೋದು அவனுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்து பாருங்க. ಅವನಿಗೊಂದು ಸಂತೋಷ ಒಳಗಡೆ ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಹಾಗಾದ್ರೆ சூரியனும் அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறது பாருங்க. ಸೂರ್ಯನು ಸಹ ಅವನಿಗೆ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನ ಕೊಡುತ್ತೆ. ಮನುಷ್ಯ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನ ಡಾಕ್ಟರ್ ಗುಣವನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. இந்த பிரகிருதிங்கெல்லாம் சுகத்தை கொடுக்கிறது. ಪ್ರಕೃತಿ ದತ್ತವಾದ ಕಾರ್ಯಗಳು ಸಹ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಕೊಡುತ್ತೆ. ಆದರೆ எல்லா காட்டிலும் ಅವೆಲ್ಲವುಗಳಿಗಿಂತಲೂ தேவனுடைய சுகம் தான் ரொம்ப முக்கியம். ದೇವರು ಕೊಡುವ ಸ್ವಸ್ಥತೆಯೇ ಮುಖ್ಯವಾದದ್ದು. அதான் நம்ம ஒரு 12 வாரம் பார்க்க போறோம். ಅದನ್ನೇ ನಾವು 12 ವಾರ ನೋಡಿದ್ದೇವೆ. ತುಂಬಾ ಕಾರ್ಯಗಳಿದೆ. 3 மாசத்துல இந்த காரியத்தை கத்து கொடுத்து வெற்றி உள்ள பிள்ளைகளாக சுகம் ஆரோக்கிய பிள்ளைகளாக மாற்றத்துக்கு நாங்க தீர்வு பண்ணோம். ಆದ್ರೆ ಈ 3 ತಿಂಗಳು ಈ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನ ಕುರಿತು ನಿಮಗೆ ಬೋಧಿಸಿ ಇನ್ನು ಬರುವ ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಸ್ವಸ್ಥತೆಯಿಂದ ಸೌಖ್ಯದಲ್ಲಿ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿರುವಂತೆ ನಿಮ್ಮನ್ನ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. ಜಿಮ್ பண்றவங்க கூட ஏதோ ஒரு காரணத்தால பண்றாங்க. ಜಿಮ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗುವವನು ಸಹ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಕಾಲಿಗೆ ಪಾರ್ಕ್ ಓಡೋದಕ್ಕೆ ಏದೋ ಒಂದು ಕಾರಣಕ್ಕೆ ಓಡೋಣ. ಬೆಳಿಗ್ಗೆ ಪಾರ್ಕ್ಗಳಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಅವರು ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಸಾಪಾದ್ರಿಂದ ಏದೋ ಒಂದು ಕಾರಣಕ್ಕಾಗಿ பண்றாங்க. ಇದನ್ನ ತಿನ್ಬಾರ್ದು ಅದನ್ನ ತಿನ್ಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿ ಡಯಟ್ ಇರ್ತಾರೆ, ಅದನ್ನು ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿರ್ತಾರೆ. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ஒரு வாரம் நீங்க வந்து உட்காந்து ஓடுறது இல்ல, எக்ஸசைஸ் பண்றது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல, உட்காந்து அவர் வார்த்தை நீங்க கேட்டு கீழே இறங்கி போறீங்க. அதுல இவெல்லாம் பெற்றுக்கொள்ளாத ஒரு நன்மை கிருபை தய பலத்தை நீங்க பெற்றுக்கொண்டு போறீங்க. ನೋಡಿ, ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ಬಂದು ಇಲ್ಲಿ 1 ಗಂಟೆ ಕಾಲ ಅರ್ಧ ಗಂಟೆ ವರ್ಷಿಪ್ ಮಾಡಿ 1 ಗಂಟೆ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳ್ತೀರಾ. ಹೊರಗಡೆ ಇರುವವರು ಏನೆಲ್ಲ ಮಾಡಿ ಬಲವನ್ನ ಹೊಂದದೇ ಇದ್ದಾರೋ ಇಲ್ಲಿರುವ ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ಬಲವನ್ನ ಹೊಂದಿ ಜಯಶಾಲಿಗಳಾಗಬಹುದು. ಮರಣವೇ ಬರಬಾರದು ஒரு ವ್ಯಾಧಿ வந்தாலும் பயப்படாதீங்க. ಮರಣವೇ ಬಂದ ಹಾಗೆ ಒಂದು ವ್ಯಾಧಿ ಬಂದ್ರು ನೀವು ಭಯಪಡಬೇಡಿ. ಏನ್ முடியாதுன்ற ஒரு ವ್ಯಾಧಿ வந்து உங்ககிட்ட நின்றாலும் பயப்படாதீங்க. ನಿನ್ನಿಂದ ಬದುಕೋದಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಅನ್ನೋ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದ್ರು ನೀವು ಹೆದರಬೇಡಿ. ಅದು ದೇವನಿಗೆ வேணும்ங்க. ಅದು ದೇವರಿಗೆ ಬೇಕು. ಚಾಲೆಂಜ್ ಇದೆ. ಇದು ಚಾಲೆಂಜ್. ಏನ್ தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நோயில உங்களை விடுவிக்கிறது அவருக்கு அந்த உங்களுடைய ವ್ಯಾಧಿ ரொம்ப இதாகுது. ಅಂತಹ ವ್ಯಾಧಿಗಳಿಂದ ಬಿಡಿಸೋದಿಕ್ಕೆ ಅವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ಸತ್ತು போன லாசரை பார்த்து அவர் சொல்றாரு, இது தேவனுடைய மகிமைக்காக வந்ததுங்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಸತ್ತು ಹೋದ ಲಾಸರನನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, ಇದು ದೇವರ ಮಹಿಮೆಗಾಗಿ ಬಂದದ್ದು ಅಂತ. மரணத்தையே ஜெயித்தவர், மரணத்திலிருந்து உண்ண வைத்தவர், நம்மளுக்கு சாதாரணமான முட்டி நோவு, முதுகு நோவு, கழுத்து நோவு, வயிறு நோவு, கண்ணு நோவு, தலை நோவு, எந்த நோவோ அதிலிருந்து விட வைக்க மாட்டாரா? ಮರಣವನ್ನೇ ಗೆದ್ದವರು, ಮರಣದಿಂದ ಲಾಸರನನ್ನ ಎಬ್ಬಿಸಿದವರು, ಈ ದಿನ ನಮಗೆ ಏನೇ ವ್ಯಾಧಿ ಇರಲಿ, ಕಾಲು ನೋವು, ಹೊಟ್ಟೆ ನೋವು, ಬೆನ್ನು ನೋವು, ಕೈ ನೋವು, ಕತ್ ನೋವು, ಏನೇ ನೋವು ಇರಲಿ, ಕಣ್ಣು ನೋವು ಏನೇ ಇರಲಿ, ಅವುಗಳಿಂದ ಸ್ವಸ್ಥತೆ ಕೊಡೋದಿಲ್ವಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ಅಂತಹ ದೇವರನ್ನೇ ಇಂದು ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம் பாருங்க. மத்தாய புத்தகத்துல 8வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து வாசிப்போம். ಮತ್ತಾಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனம். 2ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದೋಣ. நல்லா ಕೇಳುங்க. ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿ. ಒಬ್ಬ ಕುಷ್ಠರೋಗಿಯು ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬಂದು ಆತನಿಗೆ ಅಡ್ಡ ಬಿದ್ದು, ಸ್ವಾಮಿ, ನಿನಗೆ ಮನಸ್ಸಿದ್ದರೆ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಬಲ್ಲೆ ಅಂದನು. ಆತನು ಕೈ ನೀಡಿ ಅವನನ್ನು ಮುಟ್ಟಿ, ನನಗೆ ಮನಸ್ಸುಂಟು, ಶುದ್ಧವಾಗು ಅಂದನು. ಕೂಡಲೇ ಅವನ ಕುಷ್ಠವು ವಾಸಿಯಾಯಿತು. ಆಗ ಯೇಸು ಅವನಿಗೆ, ಯಾರಿಗೂ ಹೇಳಬೇಡ ನೋಡು, ಆದರೆ ಹೋಗಿ ಯಾಜಕನಿಗೆ ನಿನ್ನ ಮೈ ತೋರಿಸಿ
ಮೋಶೆ ನೇಮಿಸಿದ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡು, ಅದು ಜನರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಲಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ஹalleluya. கேட்க வந்து உங்களுக்கு திருப்பி ஒரு படம் உள்ள வரணும். ಇದನ್ನ ಕೇಳುವಾಗಲೇ ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಒಂದು ಚಿತ್ರ ಬರಬೇಕು. ஏதாவது உபவாச ஜெபம் பண்ணணும். ಈ ಕುಷ್ಠರೋಗಿ ಏನಾದ್ರೂ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ, ஆலயத்துக்கு போலாம், ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ಹೋದ್ನಾ, ಹೇಳಿ ஒண்ணுமே பண்ணாத இயேசு கிட்ட வந்து ஒரு சுகத்தை எடுத்துட்டு போறான்னா, ಏನೋ ಮಾಡದೆ ಯೇಸುವಿನ ಬಳಿ ಬಂದು ಗುಣವನ್ನ ಹೊಂದ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. ಸುಮ್ಮನೆ ஒரே வார்த்தை தான், ಒಂದೇ ಒಂದು ಮಾತು, ஐயா ஐயா, சுவாமி, சுவாமி, குருவே, ಗುರುವೇ, ரபியே, ரபியே, ராஜாவே, எப்படியோ கூப்பிட்டுக்கிறான் வைங்க, ಹೇಗೋ ಕರೀತಾನೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. அந்த ஒரு வார்த்தை இயேசு திரும்பி பார்க்கிறார். ಆ ಒಂದು ಮಾತು ಯೇಸು ತಿರುಗಿ ನೋಡ್ತಾರೆ. நம்ம பாடணும் இல்லையா? ಅದಕ್ಕಾಗಿಯೇ ನಾವು ಹಾಡ್ತೇವಲ್ಲ, முருகம் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் பாடணும் இல்லையா? ನಾವು ಹಾಡ್ತೇವಲ್ಲ, ಮನಮರುಗುವ ದೇವರೇ ಯೇಸಯ್ಯ, ನಿನ್ನನ್ನು ಮನಸಾರೆ ಸ್ತುತಿಪೇ ಸ್ತೋತರಿಪೇ. மனமுருகிற தேவன் என்று இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களோ, அன்னைக்குதான் நீங்க அவருடைய நல்ல ஆசீர்வாதங்களை இலவசமாக பெற்றுக்கொள்ள அந்த நல்ல ஒரு தன்மை உங்களுக்கு வரும். ಆ ಮನಮರುಗುವ ದೇವರವರು ಅನ್ನೋದನ್ನ ಯಾವ ದಿನದವರೆಗೂ ನೀವು ನೋಡ್ತೀರೋ, ಅವರಿಂದ ಉತ್ತಮವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿಮ್ಮನ್ನ ಬಂದು ಸೇರುತ್ತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அம்மாவை நான் வந்து 3 நாள் உபவாசம் போட்டேன்னு வச்சுக்கோங்க. ಪ್ರೀತಿಮಯ ಸಹೋದರಿಗೆ ನೀವು 3 ದಿನ ಉಪವಾಸ ಹಾಕಿದ್ದೇನೆ, ಬನ್ನಿ. உபவாசம் ಬೆಳಿಗ್ಗೆಯಿಂದ ರಾತ್ರಿವರೆಗೂ ಉಪವಾಸ. கையை தட்டி பாட முடியும்? ಎಲ್ಲಿಂದ ಅವ್ರು ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ಹಾಡೋದು? நிக்க முடியும்? ಎಲ್ಲಿಂದ ಅವ್ರು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋದಿಕ್ಕೆ? நிக்க முடியாது. ಊಟ ಮಾಡದೆ ಹೋದ್ರೆ ನಿಲ್ಲೋದಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. மத்தியானம் சாப்பிடலன்னா 2 வசனம் பேசுறதுக்கே வாய் வராது. ಮಧ್ಯಾಹ್ನ ಒಂದೊಂದು ಊಟ ಮಾಡದೆ ಹೋದ್ರೆ 2 ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತಾಡೋದಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ರೆ காலையில ராத்திரி வரைக்கும் சாப்பிடல, நானும் ಬೆಳಿಗ್ಗೆಯಿಂದ ರಾತ್ರಿವರೆಗೂ ಊಟ ಮಾಡದೆ ಹೋದ್ರು, நாளைக்கு ராத்திரி வரைக்கும் சாப்பிடல, ನಾಳೆ ರಾತ್ರಿವರೆಗೂ ಊಟ ಮಾಡದೆ ಹೋದ್ರು. பேசிக்கிறேன் பாருங்க, ಇದನ್ನ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೇನಲ್ಲ, பேசிக்கிறேன் பாருங்க, ಈಗ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೇನಲ್ಲ. பொருள் காட்டி 1000 மடங்கு பொருள் அதிகமாக தேவன் நம்மள பேசவிக்குவார். ಈ ಒಂದು ಸ್ವರಕ್ಕಿಂತಲೂ ಇನ್ನೂ ಅಧಿಕ ಹೆಚ್ಚಾದ ಒಂದು ಸ್ವರದಿಂದ ದೇವರು உங்களுக்கு பலனை கொடுப்பார். ನಿಮಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. கர்த்தரை பார்க்கிற விதம் எப்படி இருக்கிறது கத்து கொடுக்க போகிறேன். ದೇವರನ್ನ ನೋಡುವ ವಿಧ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ಹೇಳಿಕೊಡ್ತಾ எங்க ಇದ್ದಾರೆ. இருக்கான் தெரியுமா? ಈ ಕುಷ್ಠರೋಗಿ ಎಲ್ಲಿದ್ದಾನೆ ಗೊತ್ತಾ? குடும்பத்துல இல்லை, ಕುಟುಂಬದಲ್ಲಿಲ್ಲ, வீட்டுல இல்லை, ಮನೆಯಲ್ಲಿಲ್ಲ, ரோட்ல இல்லை, ರಸ್ತೆಯಲ್ಲಿಲ್ಲ, வீட்டுல இல்லை, ನೆಂಟರಿಷ್ಟರ ಮನೆಯಲ್ಲಿಲ್ಲ, வீட்டுல இல்லை, ಸ್ನೇಹಿತರ ಮನೆಯಲ್ಲಿಲ್ಲ. சேர்க்கக்கூடாது. ಯಾರು ಸೇರಿಸಬಾರದು. பாவப்பட்ட ஒரு வியாதி, ಪಾಪ ಭರಿತ ವ್ಯಾಧಿ ಅದು. இது பாவத்துக்கும் இந்த குஷ்டரோகிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ಪಾಪಕ್ಕೂ ಕುಷ್ಠ ರೋಗಕ್ಕೂ ಸಂಬಂಧ ಇದೆ. எல்லா வியாதிகளையும் டாக்டர் குணமாக்கிறான்னு சொன்னா இந்த குஷ்டரோகத்தை இன்னைக்கு வரைக்கும் யாரால குணமாக்க முடியல. ಎಲ್ಲ ರೋಗಗಳನ್ನ ಡಾಕ್ಟರ್ ವಾಸಿ ಮಾಡ್ಬಿಡ್ತಾನೆ, ಆದ್ರೆ ಕುಷ್ಠ ರೋಗಕ್ಕೆ ಈ ದಿನದವರೆಗೂ ಯಾವ ಒಂದು ಗುಣವನ್ನ ಪಡಿಸುವ ಔಷಧಿ ಕಂಡುಹಿಡಿದಿಲ್ಲ. வரமாகி தெரியுது ஏதாவது சூச்சனை இருந்தா அவன் போயிட்டானா தப்பிச்சான். ಕುಷ್ಠರೋಗ ಬರುವ ಸೂಚನೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ವೇಳೆ ಡಾಕ್ಟರ್ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಅವ್ನು ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡ. ಮಾತ್ರೆಗಳು ಕೊಟ್ಟು அந்த ಬೆರಳುಗಳನ್ನೆಲ್ಲ ನಾಶವಾಗದ ಕಾಪಾಡಿರலாம். ಏನೋ ಒಂದು ಔಷಧಿಗಳನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟು ಆ ಬೆರಳುಗಳೆಲ್ಲ ಹಾಳಾಗದಂತೆ ಕಾಪಾಡ್ಬಿಟ್ಟು உள்ள குஷ்டரோக ரோகிச்சனா ಒಳಗಡೆ ಕುಷ್ಠರೋಗ பாவವಾಗಿ உள்ள போயிடுச்சனா ಪಾಪದಿಂದ ಜೀವನ ಒಳಗಡೆ உள்ள செல்லிಗೆ ಎಲ್ಲ ಔಟ್ ಆಯ್ತು. ಒಳಗಡೆ ಇರುವ ಎಲ್ಲಾ ಶೆಲ್ಗಳು ನಾಶ நல்லா ಆಗುತ್ತೆ. நல்லா போய் நல்லா கைகளெல்லாம் இழுத்துன்னு வந்துரும் பாருங்க. ನರ ನಾಡಿಗಳೆಲ್ಲ ಎಳ್ಕೊಂಡ್ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. அவன் மூக்கு கீக்கு எல்லாம் நல்லா காது கீது எல்லாம் சுருங்கி போயிடும் பாருங்க. ಅವನ ಕಿವಿ ಮೂಗು ಎಲ್ಲ ಒಂದ್ ರೀತಿ ಕುಗ್ಗೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ನಾನೀಗ ತೋರಿಸ್ತೇನೆ. இப்பேற்பட்ட ஒரு வியாதி ಇಂತಹ ಒಂದು ವ್ಯಾಧಿಯನ್ನ தேவனால் ஒருவரால தான் முடியும். ದೇವರೊಬ್ಬರಿಂದ ಮಾತ್ರ தேவ ಗುಣಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ. மனுஷரால முடியும். ದೇವ ಮನುಷ್ಯರಿಂದ ಸಾಧ್ಯ. தேவன் சொல்லி அனுப்பிச்ச அந்த மனிதனால தான் முடியும். ಅದನ್ನು ದೇವರು ಹೇಳಿ ಕಳಿಸಿರ್ಬೇಕು ಆ ಮನುಷ್ಯನನ್ನ, ಅವರಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. தேவனுடைய ஆத்மைகளே கட்டளைகளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சுகமாக்கும். ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನ ಹೊಂದಿಕೊಂಡು ಅವನು ಗುಣಪಡಿಸ್ತಾನೆ. இந்த குஷ்டரோகி வந்து இந்த வியாதி வந்த உடனே குடும்பத்துல இருந்து முதல் வெளியே துரத்துவாங்க. ಕುಷ್ಠ ರೋಗ ಬಂದ ತಕ್ಷಣ ಮೊದಲು ಅವನನ್ನ ಕುಟುಂಬದಿಂದ ದೂರ வெளியே ತಳ್ಳಿದ್ದಾರೆ. அவங்க ಅವನನ್ನ ಹೊರಗಡೆ ಮೊದಲು ಕಳಿಸ್ತಾರೆ. ಯಾಜಕನಿಗೆ ಮೊದಲು ಯಾಜಕನ அந்த யாஜக போன ಆ ಯಾಜಕನ ಹತ್ರ ಹೋದ ತಕ್ಷಣ குஷ்டரோகம் நிச்சயம் ನಿನಗೆ ಕುಷ್ಠರೋಗ ನಿಶ್ಚಯ. பாளையத்துக்கு வெளியே ನೀನು ಪಾಳೆಯದವರೆಗೆ ಅಂದ್ರೆ ಊರಾಚೆ ಇರು. அவங்க கூப்பிட்டு அவனை பாளையத்துக்கு வெளியே அனுப்புவாங்க. ಅವನನ್ನ ಕರೆದು ಊರ ಆಚೆ ಕಳಿಸ್ಬಿಡ್ತಾ அந்த ಇದ್ರು. பாளையத்துக்கு வெளியே ಆ ಪಾಳೆಯದ ಹೊರಗೆ ಅಂತ ஒரு ಹೇಳಿದ್ರೆ வீடு நீங்க பார்க்க முடியும். ಒಂದೇ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಸಹ ನೀವು ನೋಡೋದಿಕ್ಕೆ
ಆಗೋದಿಲ್ಲ. ಜನ ಓಡಿ ಬಂದ ಬುಟ್ಟುಗಳು ಒಳಗಿಲ್ಲ ನೀங்க பார்க்க முடியாது. ಎಲ್ಲರೂ ಹೋಗಿ ಬಚ್ಚಿಟ್ಕೊಳ್ಳೋಣ ಅನ್ನೋ ಒಂದು ಸ್ಥಳನ ನೀವು ನೋಡೋದಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஒரே ஒரு மரத்தை பார்க்க முடியாது. ಒಂದೇ ಒಂದು ಮರವನ್ನ மரமில்லாத ஒரு வனம். ಮರಗಳೇ ಇಲ್ಲದ ಒಂದು ಮರುಭೂಮಿ. பள்ளம் மேடுகள் இருக்கிற இடம். ಹಳ್ಳ ದಿಣ್ಣೆಗಳಿರುವ ಒಂದು ಸ್ಥಳ. ಶಾಪವಾದ ஒரு இடம். ಶಾಪವಾದ ಒಂದು ಸ್ಥಳ. ಬರೀ ಮುಳ್ಳು ಮುಳುಗಲುಗಳಿರುವ ಒಂದು அந்த ಸ್ಥಳ. இடத்துல ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ அந்த வழியில யாராவது போறாங்களா அந்த வழியில பார்த்து ஏதாவது கேட்டு வாங்கி சாப்பிடுறதுக்காக அந்த இடத்துல வைக்குவாங்க. ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಹಾದು ಹೋದ್ರೆ ಅವರ ಬಳಿ ಊಟನೋ ನೀರೋ ಕೇಳ್ಕೊಂಡು ತಿನ್ಕೋಬೇಕು ಅಂತಹ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನು ಇಡ್ತಾ ಇದ್ರು. இப்போ என்னுடைய மகன் என்று பரிதாபப்பட்டு, ಈಗ ನನ್ನ ಮಗ ಅಂತೇಳಿ ಅಯ್ಯೋ ಪಾಪ, என்னுடைய மகள் என்று ನನ್ನ பரிதாபப்பட்டு, ಮಗಳು ಅಂತೇಳಿ ಅಯ್ಯೋ ಪಾಪ, என்னுடைய அப்பா என்று ನನ್ನ பரிதாபப்பட்டு, ಅಪ್ಪ ಅಂತೇಳಿ ಅಯ್ಯೋ ಪಾಪ, என்னுடைய சிநேகிதன் என்று ನನ್ನ பரிதாபப்பட்டு, ಸ್ನೇಹಿತ ಅಂತೇಳಿ என் ಪರಿತಾಪದಿಂದ, குடும்பத்துக்காரன் என்று ನನ್ನ பரிதாபப்பட்டு, ಕುಟುಂಬದವರು ಅಂತೇಳಿ ಅನುತಾಪದಿಂದ அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும், ಅವನಿಗೆ ಏನಾದ್ರೂ ಕೊಡ್ಬೇಕು, ಅವನಿಗೆ ಏನಾದ್ರೂ ಬಟ್ಟೆಯನ್ನ ಕೊಡ್ಬೇಕು, எடுத்துக்கொண்டு போய் ತಗೊಂಡೋಗಿ சில தூரத்துல இருந்து நாய்க்கு விசிறடிக்கிற மாதிரி விசிறடிக்கணும். ಕೆಲವು ದೂರದಿಂದ ಎಸಿಬೇಕು. அவன் அதை வாங்கி சாப்பிடணும். ಅವನನ್ನ ಅದನ್ನು ತಗೊಂಡು அவன் ತಿನ್ಬೇಕು. வாங்கின துணியை போட்டுக்கணும், தவிர இன்னும் துணியை கொத்தி போட்டுடணும். ಯಾರಾದ್ರೂ ಬಟ್ಟೆ ಕೊಟ್ರೆ ಅದನ್ನ ಅವ್ನು ಹಾಕೋಬಹುದು, ಆದ್ರೆ ಅವನ ಬಟ್ಟೆಯನ್ನ ಬೆಂಕಿಯಿಂದ ಸುಟ್ಟು ಬಿಡ್ಬೇಕು, போட்டுடணும். ಸುಟ್ಟು ಬಿಡ್ಬೇಕು. துணி கூட குஷ்டரோகமா ಆ மாறிடுறாங்க. ಬಟ್ಟೆ ಸಹ ಕುಷ್ಠರೋಗದಿಂದ ತುಂಬಿಡುತ್ತದೆ. ஆச்சரியமாக்குதா? வசனமா காட்ட போகுது. அதனால நம்ம போட்டுக்கிற துணியை பார்த்து நீங்க ஏமாந்து போயிடாதீங்கன்னா நம்ம பாவத்தின் அறுக்குது துணிகள் மேல கூட ವರ್ತಿப்பாங்க. ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದ್ಯಾ? ವಾಕ್ಯವಾಗಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸ್ತೇನೆ. ಒಂದು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಧರಿಸಿರ್ತೇವಲ್ಲ, ಆ ಬಟ್ಟೆಯಲ್ಲಿಯೂ ಪಾಪದ ಒಂದು ಕರೆ ಇರುತ್ತಂತೆ. நீங்களே பாருங்க, போடுற ட்ரெஸ்ஸுங்களை பாருங்க. ನೀವೇ ಅವர்கள் ಹಾಕುವ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ನೋಡಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உடம்பு நிறைய மூடுறதுக்காக ஏதேன் தோட்டத்துல ಚರ್ಮದ ಹೊದಿಕೆಯನ್ನು ಹೊದಿಸಿರೋದನ್ನೇ ಹೊರತು ಪಾருங்க. ದೇವರು ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ಆದಾಮ್ ಹವ್ವರನ್ನ ಪೂರ್ಣವಾಗಿ ಮುಚ್ಚೋದಿಕ್ಕೆ ಚರ್ಮದ ಅಂಗಿಯನ್ನ ತೊಡಿಸಿದರು ಅಂತೇಳಿ ನೋಡ್ತೇವೆ. ಇಡುப்பு ವரைக்கும் போட்டுக்கிட்டு சுத்துறதல்ல, ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಹಾಕೊಂಡು ಸುತ್ತೋದಲ್ಲ, அதான் ஒழிஞ்சுக்கினாங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಬಚ್ಚಿಟ್ಕೊಂಡ್ರು. ಆದ್ರೆ ಎಲೆಯெல்லாம் வச்சுக்காதப்பா, ನೀನ್ ಎಲೆ ಎಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡ್ಬಿಡ್ಬೇಡಪ್ಪ. ಅವರು ಮೇಲಿಂದ ಕೀழே வரைக்கும் ಅವರು ಚರ್ಮದ ಅಂಗಿಯ ಹೊದಿಸಿ ಅಂಚಾರಪ್ಪ. ಆತರ ನೀನು ಎಲೆಗಳನ್ನ ಮಾಡಿ ಇಟ್ಕೊಂಡ್ಬೇಡಪ್ಪ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಚರ್ಮದ ಅಂಗಿಯನ್ನ ತೊಡಿಸಿ ಕಳಿಸ್ತಾರೆ. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இதை ನೋಡಿ, இந்த குஷ்டரோகிக்கு அந்த தூரத்துல இருந்து வரும் குடும்பத்துக்காரன் வந்தாக்கா தெரிஞ்சு என் அம்மா வரேன், என் அப்பா வரேன், என் பொண்டாட்டி வரேன், என் புருஷன் வரேன், வந்து எனக்கு ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி சும்மா இருப்பான். ಈ ಕುಟುಂಬದವರು ಯಾರಾದ್ರೂ ಬರೋದಾದ್ರೆ ಆ ಕುಷ್ಠರೋಗಿ, ನನ್ನ ತಾಯಿ ಬರ್ತಾ ಇದಾರೆ, ತಂದೆ ಬರ್ತಾ ಇದಾರೆ, ಅಣ್ಣ ತಮ್ಮ, ಈ ರೀತಿ ಯಾರೋ ನೆಂಟರಿಷ್ಟ್ರು ಅನ್ನೋದಾದ್ರೆ ಸುಮ್ಮನಿರ್ತಾ ಇದ್ದ. ಯಾಕೆ? ನನ್ನನ್ನೇ ನೋಡೋದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನಗೇನೋ ಕೊಡೋದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ಮುಖ பார்த்துட்டாங்க, ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ತಕ್ಷಣ ಇವನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ತಲೆ ಕೂದಲನ್ನ ಕೆದರ್ಕೋಬೇಕು. கேட்டுக்கிறீங்களா? இது ಎಲ್ಲಾದ್ರೂ இந்த ಕೇಳಿದ್ರೆ வியாதியே பெரிய கொடிடமான ஒரு வியாதிங்க. ಈ ಒಂದು ಕುಷ್ಠರೋಗ ತುಂಬಾ ಕಠೋರವಾದ மோசமான வியாதி. ಮೋಸವಾದ ವ್ಯಾಧಿ. ಕುತ್ಕೊಳ್ಳೋದಿಕ್ಕೆ அவன வந்துட்டான்னா அவன் தீட்டாயிடுவான். ಮಲಗಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಬಂದು ಬಿಟ್ರೆ ಅವನ அப்ப ಅಶುದ್ಧನಾಗ್ಬಿಡ್ತಾನೆ. அவன் தீட்டாவதுக்கு காரணம் இவன். ಅವನ ಅಶುದ್ಧನಾಗೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಇವನು. அதனால இவன் பயந்துக்கிட்டு யாரும் கிட்ட வராத மாதிரி கண்ணு முடிச்சுன்னே பார்த்துட்டு இருக்கணும். ಆದ್ರಿಂದ ಇವನು ಭಯ ಪಟ್ಕೊಂಡು ಯಾರೋ ಹತ್ರ ಬರದಂತೆ ಎಚ್ಚರದಿಂದ ನೋಡ್ತಾನೆ ಇರಬೇಕು. கிட்ட வராதீங்க, நான் அசுத்த உட்காந்துக்கிறேன் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ಹತ್ರ ಬರಬೇಡಿ, ನಾನು ಅಶುದ್ಧನು ಅಂತೇಳಿ ಇವನು ಹೇಳ್ತಾನೇ ಇರಬೇಕು. அவன் வாய் எச்ச கூட கீழே பூமி மேல விழுவக்கூடாது. ಬಾಯಿಯ ಎಜ್ಜಲು ಸಹ ಭೂಮಿ ಮೇಲೆ வாயை மூடிட்டு இருக்கணும். வாயை மூடிக்கிட்டு எப்படியா கத்தி பேச முடியும்? ಬಾಯನ್ನು ಮುಚ್ಕೊಂಡು ಹೇಗೆ ಕೂಗಾಡಿ ಮಾತಾಡೋದು ಸಾಧ್ಯ? ಒಳ್ಳೆ ಕೆಲಸ. ಬಾಯಲ್ಲಿ துணியை எப்படி துருக்கிட்டு இருந்தா ಬಟ್ಟೆ ಈ ರೀತಿ ಒಳಗಡೆ ಇಟ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ பேச முடியுமா? சொல்லுங்க. ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಆಗತ್ತಾ ಹೇಳಿ? வாயை மூடிக்கணும். ಬಾಯನ್ನು ಮುಚ್ಕೋಬೇಕು. ಬರಬೇಡಿ. வாழ்க்கை பாருங்க, ಎಷ್ಟು ಕಠಿಣವಾದ ಒಂದು ಜೀವನ ನೋಡಿ. அப்போ அவங்க தூரம் போயிடுவாங்க. ಆಗ ಅವರು ದೂರ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. ಇನ್ನೊಂದು ஒருவேளை
வாயில கத்தி கத்தி ரொம்ப காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அன்னிக்கிட்டு ஜாத்தியோ கீத்தியோ அதோ இதோ யாரோ ரொம்ப நேரம் போறதுனால கத்தி கத்தி வாய் போட்டு வந்து தண்ணியில இல்ல நம்ம தண்ணி குச்சினே இருக்கிறாங்க, அங்க தண்ணியே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಯಾವುದೋ ಜಾತ್ರೆ ಅದೆಲ್ಲ ನಡೆಯುವಾಗ ಜನಸಂದಣಿ ತುಂಬಿರುತ್ತೆ. ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬೆಳಿಗ್ಗೆಯಿಂದ ಕೂಗಾಡಿ 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 ಗಂಟಲೆಲ್ಲ ಒಣಗಿರುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಅಲ್ಲಿ ನೀರು ಸಹ ಇರ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. தண்ணியில எப்படி கத்துவான்? ಕುಡಿಯೋದಕ್ಕೆ ನೀರೇ ಇಲ್ಲ. ಆದ್ರಿಂದ ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಬೆಲ್ಲ, அந்த ಬೆಲ್ಲನ ಅಡಿಸಿ ಜನಗಳಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡುப்பான். ಆ ಬೆಲ್ಲನ ಹೊಡಿತಾ ಹೊಡಿತಾ ಜನರಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಆ ಬೆಲ್ ಶಬ್ದ ಕೇಳಿದ್ರೆ ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬೆಲ್ಲ ಅಡಿಚಾ ಬೆಲ್ಲನ ಹೊಡೆದ್ರೆ ಕುಷ್ಠರೋಗಿ ನಾವು ದೂರ அவனுடைய எச்ச நம்ம மேல படக்கூடாது, ಅವನ ಎಂಜಲು ನಮ್ಮ ಮೇಲೆ ಬೀಳಬಾರದು, அவனுடைய காத்து நம்ம மேல ಅವನ விழக்கூடாது. ಗಾಳಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರಬಾರದು. வாசிக்க கேட்போம். ಓದೋಣ. ಲೇವಿಯನ ಪುಸ್ತಕದ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 45ನೇ ವಚನ ವಾಸಿ. ಯಾಜಕಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅದು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 45ರಿಂದ ಓದೋಣ. ಯಾರಲ್ಲಿ ಕುಷ್ಠದ ಗುರುತು ಕಾಣಬಂತು ಅವನು ತನ್ನ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಅರಿದುಕೊಂಡು ತಲೆಯನ್ನ ಕೆದರಿಕೊಂಡು ಬಾಯಿಯನ್ನು ಬಟ್ಟೆಯಿಂದ ಮುಚ್ಚಿಕೊಂಡು ನಾನು ಅಶುದ್ಧನು ಅಶುದ್ಧನು ಎಂದು ಕೂಗಿಕೊಳ್ಳಬೇಕು. யாருக்குள்ள குஷ்டரோகம் தெரிஞ்சு வந்துச்சோ அவன் தன்னுடைய துணிகளை ஃபர்ஸ்ட் கிழிச்சு கொள்ளணுமா? ಯಾರಿಗೆ ಕುಷ್ಠರೋಗವಿದೆಯೋ ಅವನು ಫಸ್ಟ್ ತನ್ನ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಹರ್ಕೊಬೇಕಂತೆ. ಅವನ ತಲೆಯೆಲ್ಲ ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳணுமா? ತಲೆಯನ್ನ ಕೆದರ್ಕೊಬೇಕು. ಬಾಯ ತುಣಿಯಾಲ ಮೂಡಿಕೊಳ್ಳணுமா? ಬಾಯನ್ನ ಬಟ್ಟೆಯಿಂದ ನಾನು ಅಶುದ್ಧನು ಅಶುದ್ಧನು ಕತ್ತಿಕೊಳ್ಳணுமா? ನಾನು ಅಶುದ್ಧನು ಅಶುದ್ಧನು ಅಂತೇಳಿ ಕೂಗ್ತಾ ಇರ್ಬೇಕು. ಈ ರೀತಿ ಅವನಿಗೆ ಗುಣವಾಗುವ ದಿನದವರೆಗೂ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ ಇರಬೇಕು. ಈ ದಿನ ನಮ್ಮ ಜನರು ಹೇಳ್ತಾರೆ ಗುಣನೇ ಆಗೋದಿಲ್ಲ. ಯಾಕಂತಂದ್ರೆ ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾರಲ್ವಾ, ಆದ್ರಿಂದ ಈ ಸೀಕ್ರೆಟ್ ಅನ್ನ ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. ನೀವು ಆ ರೀತಿ ಹೇಳಿ ನೋಡಿ ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ವ್ಯಾಧಿ ಆಮೇಲೆ ಇರುತ್ತಾ குஷ்டரோகக்காரன் சொல்லி இந்த மாதிரியே சொல்லிக்கிறீங்களா? அப்ப நான் குற்றுவாகின்னு சொல்ற மாதிரி டிபிக்கு இருக்கு, டிபிக்கு இருக்கு, சுகர் இருக்கு, 20 வருஷமா சுகர் இருக்கு, அப்பா அம்மா ஆஸ்தி குத்த மாதிரி அந்த சுகர் டிபி அது இது துணி குடிச்சிருக்காங்க. ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಕುಷ್ಠರೋಗಿ ನಾನು ಅಶುದ್ಧನು 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 ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನರ್ಥ? ನನಗೆ ಕುಷ್ಠರೋಗ ಇದೆ ಕುಷ್ಠರೋಗ ಇದೆ ಕುಷ್ಠರೋಗ ಇದೆ. ಅದೇ ರೀತಿ ಈ ದಿನ ಅನೇಕರು ನೋಡಿ ನಂಗೆ ಬಿಪಿ ಇದೆ ಶುಗರ್ ಇದೆ, ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ 20 ವರ್ಷದಿಂದ ಇದೆ, ಏನೋ ತಂದೆ ತಾಯಿ ಆಸ್ತಿ ಸೇರಿಸ್ಕೊಟ್ಟಂಗೆ ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 47ರಲ್ಲಿ ಓದಿ ನೋಡುವಾಗ ಕುಷ್ಠರೋಗದ ಗುರುತು ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಕಂಡು ಬಂದಾಗ ಅದು ಉಣ್ಣೆಯ ಬಟ್ಟೆಯಾಗಲಿ ನಾರಿನ ಬಟ್ಟೆಯಾಗಲಿ, ನಾರಿನ ಅಥವಾ ಉಣ್ಣೆಯ ಹಾಸಿಗೆಯನ್ನಾಗಲಿ ಹೊಕ್ಕಿನಲ್ಲಾಗಲಿ ಇಲ್ಲವೇ ತೊಗಲಿನಲ್ಲಾಗಲಿ ತೊಗಲಿನಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ವಸ್ತುವಿನಲ್ಲಾಗಲಿ ಆ ಬಟ್ಟೆ ತೊಗಲು ಹಾಸು ಹೊಕ್ಕು ತೊಗಲಿನ ಸಾಮಾನುಗಳಲ್ಲಿ ಹಸುರಾಗಿ ಇಲ್ಲವೇ ಕೆಂಪಾಗಿ ಮಚ್ಚೆ ಕಾಣಿಸಿದರೆ ಅದು ಕುಷ್ಠದ ಗುರುತು. ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಈ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಅವರು ಕೊಟ್ಟುವ ವಸ್ತುಗಳೆಲ್ಲ ಹಾಕೊಳ್ಳುವ ಬಟ್ಟೆ ಅಶುದ್ಧ, ಅವನ ಬಟ್ಟೆಯನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಈ ಕುಷ್ಠರೋಗಿಯನ್ನ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಊರಾಚೆ ಪಾಳೆಯದ ಹೊರಗಡೆ ಆಗ ಅವನು ಏನನ್ನು ಮುಟ್ಟೋದಿಲ್ಲ, ಆಗ ಯಾವ ಬಟ್ಟೆನೂ ಅವನು ಮುಟ್ಟೋದಿಲ್ಲ. 55ರಲ್ಲಿ ಓದಿ ನೋಡೋಣ. ಆ ಮಚ್ಚೆ ಇದ್ದ ವಸ್ತುವನ್ನು ತೊಳೆಸಿದ ಮೇಲೆ ಯಾಜಕನು ನೋಡುವಾಗ ಆ ಮಚ್ಚೆಯು ಹರಡಿಕೊಳ್ಳದೆ ಇದ್ದಾಗ್ಯೂ ಅದರ ಬಣ್ಣ ಮೊದಲಿದ್ದಂತೆ ಇದ್ದರೆ ಆ ವಸ್ತು ಅಶುದ್ಧ. ಕುಷ್ಠರೋಗದ ಗುರುತು ಅದರ ಮೇಲಣ ಕಡೆಯಿಂದಾಗಲಿ ಕೆಳಗಣ ಕಡೆಯಿಂದಾಗಲಿ ಆ ವಸ್ತುವಿನೊಳಗೆ ವ್ಯಾಪಿಸಿದ್ದರಿಂದ ಅದನ್ನು ಬೆಂಕಿಯಿಂದ ಸುಟ್ಟು ಬಿಡಬೇಕು. ನೋಡಿ, ಬೆಂಕಿಯಿಂದ ಸುಟ್ಟು ಬಿಡಬೇಕು. ಅದು ವಸ್ತುವಾಗಿದ್ರು ನಾನಿದನ್ನು ನೋಡುವಾಗ ಏನ್ ಒಳ್ಳೆ ದೇವರು ಇವರು, ಯಾರು ಇವ್ರನ್ನ ಒಳ್ಳೆ ದೇವರು ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾರೆ. ದೇವರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನನ್ನ ಗುಣಪಡಿಸ್ಬಿಟ್ಟು ಮನೇಲಿ ಇಡ್ಬೇಕಲ್ವಾ? ಒಂದು ಹಣ್ಣನ್ನ ತಿನ್ನೋದಕ್ಕಾಗಿ ಏನೇನ್ ತೋಟದಿಂದ ಹೊರಗಡೆ ಈ ದೇವರು ನಮಗ್ ಬೇಕಾ? இப்படி கடவுளே வானான்னு தீர்மானம் படிக்கிற அளவுக்கு கோபம் வெறுப்பு வந்துருச்சு. இந்த கடவுள் நம்ம கடவுளா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ಈ ದೇವರು ನನಗೆ ಬೇಕಾ ಅನ್ನೋ ಕೋಪ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ದೇವರೇ ಬೇಡ ಅನ್ನೋ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ ಇಂಥ ದೇವ್ರ ಅಂತ ಹೇಳಿ ಕೋಪ ಬಂದ್ಬಿಡ್ತು.
படிக்கும் போதுதான் ஓதுவாக்லே ಗೊತ್ತಾಗ್ತಾ ஐயோ, ಇದೆ. இந்த மாதிரி தேவனை உலகத்துல யாரையும் பார்க்க முடியாது. அவரும் நல்லவர் 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 நல்லவரೇ ಆಗಿರ್ತಾರೆ. ಇಂಥ ಒಳ್ಳೆ ದೇವರನ್ನ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋದಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಒಳ್ಳೆಯವರು 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 ತುಂಬಾನೇ ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. அப்படிப்பட்ட தேவனை நான் விட்டுட்டு போயிடுறதுக்கிந்தನೇ ಒಳ್ಳೆ ದೇವರನ್ನ ನಾನು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಿಕ್ಕೆ ಇದ್ನಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ತುಂಬಾ ಬೇಜಾರಾಯ್ತು. துணியை சுற்று போட்டுடலாம், ಬಟ್ಟೆಯನ್ನ ಸುಟ್ಟ ಹಾಕ್ಬಿಡೋದು, ವಸ್ತ್ರಗಳ ಸುಟ್ಟು போட்டுடலாம். ಇವನು ಉಪಯೋಗಿಸಿದ ವಸ್ತುಗಳೆಲ್ಲ ಸುಟ್ಟ ಆದ್ರೆ ದೇವರು ನೋಡಿ சுட்டு போடணும்னு சொல்லலப்பா. ಈ ಕುಷ್ಠರೋಗಿಯನ್ನ ಸುಟ್ಟಾಕು ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳಿಲ್ಲ. அவனை சுடுறதுக்கு தான் பாளையத்துல கொண்டு போய் வைக்க சொல்றாரு. ಅವನನ್ನ ಸುಡೋದಿಕ್ಕಾಗಿಯೇ ಪಾಳೆಯದ காலையில சாயங்காலம் வந்து அவன் மேல சூரியன் உதிக்கணும், அதுக்காக தான் பாளையத்துல வைக்கிறாரு. ಬೆಳಿಗ್ಗೆಯಿಂದ ಸಂಜೆಯವರೆಗೂ ಆ ಸೂರ್ಯನ ಕಿರಣ ಅವನ ಮೇಲೆ ಬೀಳ್ಬೇಕು, ಅದಕ್ಕಾಗಿ ಅವನನ್ನ ಪಾಳೆಯದ எந்த மரம் செடிகிட்ட போய் ஒழிச்சிங்கன்னா அவன் நெருங்க வந்துட்டா அவன் சுட மாட்டான், அவன் மேல இருக்கிற வியாதி போயிடாது. ಅವನು ಗಿಡ ಮರಗಳಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನನ್ನು ಬಿಟ್ರೆ ಆ ಗಿಡ ಮರಗಳ ಕೆಳಗಡೆ ಕೂತ್ಕೊಂಡು ಅವನಿಗೆ ಬಿಸಿಲಿನ ಕಿರಣ ಬೀಳೋದಿಲ್ಲ. ಆದ್ರಿಂದ ಗಿಡ ಮರ ಇಲ್ಲದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನನ್ನು ಇಡ್ತಾರೆ. ಈಗ ನೀವ ಹೇಳಿ, நல்லதா கெட்டதா? ದೇವರವನನ್ನು ಇಟ್ಟಿರುವ ಸ್ಥಳ ಒಳ್ಳೆದ ಕೆಟ್ಟದ? ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು? நல்லதுன்னு சொல்லுங்க. 1000 ಪಟ್ಟು அவர் செய்தார்னா எல்லாமே நன்மைக்காக தான் செய்வார். ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಏನೋ ಒಂದು இருக்குதா? ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯ கர்த்தர்லாம் யாராச்சும் ஒருபோதும் சொல்லாதீங்க. ದೇವರಿಂದ ಬಂತು ಅಂತೇಳಿ ಒಂದೊಂದು சொல்லிட்டா யோபு வாயாக மாறிடும். ಒಂದು ವೇಳೆ ಆ ರೀತಿ ಹೇಳಿದ್ರೆ ಯೋಬು ಬಾಯಿ யோபு அப்படிதான் சொல்றது. ಯೋಬು ಆ ರೀತಿ கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ದೇವರು ಕೊಟ್ಟರು ದೇವರೇ ತಗೊಂಡ್ರು. கர்த்தர் நாமத்துக்கு ದೇವರ ஸ்தோத்திரம். ನಾಮಕ್ಕೆ அப்ப எது ಕೊಟ್ಟಾலும் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ಯಾವುದೇ ಕೊಟ್ಟರು ದೇವರ வாதி ನಾಮಕ್ಕೆ ಬೇಡಿ ಕೊಡಾದವರೇ ஸ்தோத்திரம். ಮಾತಿ ಬೇಡಿ ಕೊಟ್ಟರು ದೇವರೇ எல்லாருக்கும் ಸ್ತೋತ್ರ. ஸ்தோத்திரம் போடுங்க. ಎಲ್ಲರಿಗೂ அவனை ಸ್ತೋತ್ರ. போல ஒரு ஆபர மனுஷனை நீங்க யாருமே பார்க்க முடியாது. ಅವನ ಹಾಗೆ ಆತುರ ಪಡುವ ಮನುಷ್ಯನನ್ನ ನನಗೆ ஆனா இன்னைக்கு ಆದ್ರೆ ಈ ದಿನ இயேசு தெரிகிறாரோ இல்லையோ, யோபுக்கு நல்லா தெரியும் நம்ம ஆளுங்களுக்கு. ನಮ್ಮ ಜನರಿಗೆ ಯೇಸು ಕಾಣ್ತಾರೋ ಇಲ್ವೋ, ಯೋಬು ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣ್ತಾ இயேசு ಇದ್ದಾರೆ. உயர்த்துறாரோ இல்லையோ, யோபு உயர்த்தின்னு போவாங்க. ಯೇಸುವನ್ನ ಉನ್ನತಿಸ್ತಾರೋ ಇಲ್ವೋ, ಯೋಬುವನ್ನ ಉನ್ನತಿಸ್ತಾರೋ எப்ப பாரு யோபு யோபு யோபு. ಯಾವಾಗ ನೋಡು ಯೋಬು ಯೋಬು இந்த ಯೋಬು. சாப்பாட்டுக்கு ஊர்க்காய் தொட்டுன மாதிரி அந்த யோபு. ಊಟಕ್ಕೆ ಉಪ್ಪಿನಕಾಯಿ ನೆಂಚ್ಕೊಂಡಾಗ இந்த கறி சாப்பாடு இருந்தாலும் ஊர்க்காயில நாங்க சாப்பிட மாட்டோம். ನಮಗೆ ಮಾಂಸದ ಊಟ ಇದ್ರು ಉಪ್ಪಿನಕಾಯಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಊಟ ಮಾಡೋದಿಲ್ಲ. அந்த மாதிரி யோபு பத்தி அவங்க உயர்த்தலைன்னா அவங்களுக்கு பிரசங்கமே வராது பாருங்க. ಯೋಬುವನ್ನ ಉನ್ನತಿಸದೆ ಹೋದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಪ್ರಸನ್ನನೇ ಬರೋದಿಲ್ಲ. நான் சொல்றேன். ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ಯೋಬು நல்லவನು. ಯೋಬು ಒಳ್ಳೆಯವನು, ಉತ್ತಮನು, ಸನ್ಮಾರ್ಗಿ. ಸನ್ಮಾರ್ಗಿ. ஆமா. ಆದರೆ இந்த யோபு ಯಾವ ಯೋಬು? 42ல வராத அந்த யோபு. ಯೋಬು ಪುಸ್ತಕದ 42ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರ್ತಾನಲ್ಲ ಆ ಯೋಬು. மன திருப்பின யோபு. ಮನ ತಿರುಗಿದ ಯೋಬು, பச்சாத்தாபப்பட்ட யோபு. ಪಶ್ಚಾತ್ತಾಪಪಟ್ಟ தேவன்கிட்ட ಯೋಬು, இரக்கத்தை பெற்றுக்கொண்ட ದೇವರ யோபு. ಕರುಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ அந்த ಯೋಬು. யோபுவாக நான் இருக்கிறேன். ಆ ಯೋಬುವಾಗಿ ನಾನಿರ್ತೇನೆ. 1ರಿಂದ 41 வரைக்கும் இருக்கிற இந்த யோபு போல நான் வாழவே மாட்டேன். 1ರಿಂದ 42ರವರೆಗೆ ಇರುವ ಯೋಬುವಿನ ಹಾಗೆ ನಾನು நீங்க ಜೀವಿಸೋದಿಲ್ಲ. படிச்சு பாருங்க. ನೀವೇ ಹೋಗಿ அவன் ನೋಡಿ. பேசுறதெல்லாம் ரெட்டிங் பிளான் பண்ணி போட்டு. ಮಾತಾಡಿದ್ದನ್ನೆಲ್ಲ ರೆಡ್ಡಿಂಗ್ ಅತ್ತನ ಎவ்வளவு ದೂಷಿக்கிறான்னு ಗೊತ್ತಾ? ದೇವರನ್ನ ಎಷ್ಟು ದೂಷಿಸ್ತಾನೆ அவன் கரெக்டா இருப்பாங்க. ದೇವರು ನೋಡಿ சூரியன் அவன் மேல உதிர்ச்சி அவன் மேல இருக்கிற புண்ணுடைய கிருமிங்க எல்லாம் சாகிறதுக்காக நம்ம வச்சுக்கிறாரு. இந்த நல்லதை நாங்க அறியாத போயிட்டோம். வெளியே மனோந்தத்துல தூரம் வச்சிருக்கிறார் என்று தேவனை பார்த்து ಸೂರ್ಯನ ಕಿರಣಗಳು ಅವನ ಮೇಲೆ ಬಿದ್ದು ಅವನ ಗಾಯಗಳನ್ನೆಲ್ಲ ಸುಟ್ಟು 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 ಕ್ರಿಮಿ ಕೀಟಗಳನ್ನೆಲ್ಲ ಸಾಯಿಸ್ಬಿಡ್ಬೇಕು. ಆ ರೀತಿ ಅವನು ಶುದ್ಧನಾಗೋದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರವನನ್ನ ಊರಾಚೆ ಪಾಳೆಯದ ಹೊರಗಡೆ ಆ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿಟ್ರು. ಆದ್ರೆ ನಾವೇನ್ ಅನ್ಕೊಳ್ತೀವಿ, ಅಯ್ಯೋ ಆ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ಟಿದಾರಂತ ಈ ದೇವರನ್ನ ಹಾಗೆ ಮಾಡ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இந்த வியாதி வந்தது அது தெரியாது. ಯಾಕೆ ಈ ವ್ಯಾಧಿ ಬಂತು ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏன் இந்த பாடு வந்தது அது தெரியாது. ಯಾಕೆ ಈ ಪಾಡು ಬಂತು ಅದು அதெல்லாம் ಗೊತ್ತಿಲ್ಲ. பேச மாட்டாங்க. ಅದನ್ನ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. உபாகமம் புத்தகத்துல 28-20 வாசிங்க. ஏன் இந்த வியாதிகள் ஏன் இந்த காயங்கள் எல்லாம் வருது என்று ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 20 வாசிங்க. 20ನ್ನ ಓದೋಣ. ನೀವು ದುರ್ನಡತೆಯುಳ್ಳವರಾಗಿ ಯೆಹೋವನನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದರಿಂದ ಆತನು ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ಪ್ರಯತ್ನಗಳಲ್ಲೂ ವಿಪತ್ತು, ಕಳವಳ, ಶಾಪ ಇವುಗಳನ್ನುಂಟು ಮಾಡುತ್ತಾ ನಿಮ್ಮನ್ನು ಬೇಗನೆ ನಾಶ ಮಾಡುವುದು. ஏன் இந்த நாசத்துல போறீங்க? ಯಾಕೆ ನೀವು ನಾಶನದ ஏன் இந்த அழிவுல போறீங்க? ಯಾಕೆ ಈ ಅಳಿವಿನ தேவனை விட்டு விட்டதுனால, ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟಿರೋದು, தேவனை வானான்னு விட்டு போனதுனால. ದೇವರು ಬೇಡ ಅಂತೇಳಿ இனிமேல் உங்களுக்கு ஆரம்பம் என்ன தெரியுங்களா? ಇನ್ಮೇಲೆ ನಿಮಗೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? கலவரம், ಕಳ್ಳಬಳ, பயம், ಭಯ, வியாதி. ವ್ಯಾಧಿ. அதெல்லாம் சொல்றாரு. ಅದನ್ನು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? நீ என்கிட்ட வர வரைக்கும் அது உன்னை பின்பற்றினே உன்னை தோத்துக்கிட்டே இருப்பாரு. சாவர வரைக்கும் உன் விடாதுன்னு சொல்றாரு. ನೀವು ಹಿಂದಿರುಗಿ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವವರೆಗೂ ಆ ವ್ಯಾಧಿ ನಿಮ್ಮನ್ನ ಹಿಂದಟ್ತಾನೇ ಇರುತ್ತೆ ಅಂತ
ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இருக்குதா? ಓದೋಣ ಇದೆಯಾ ಅದನ್ನ. ವ್ಯಾಧಿಯು ನಿಮಗೆ ಹತ್ತಿಕೊಂಡೇ ಇರುವಂತೆ ಯೆಹೋವನು ಮಾಡಿ. பத்திக்கொண்டே நான் விடவே விடாது. காயவே காயாது. எந்த இடத்துலனா போ, எந்த டாக்டர் கிட்ட நான் போ, சுகமே வராது. ನಿಮಗೆ ವ್ಯಾಧಿ ಹತ್ತಿಕೊಂಡೇ ಇರುವಂತೆ ಮಾಡ್ತಾರಂತೆ. ಆ ವ್ಯಾಧಿ ಯಾವ ಡಾಕ್ಟರ್ ಹತ್ರ ಹೋದ್ರೂ ಗುಣ ಆಗೋದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ನಮಗೆ ಬರುವ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ನಾವೇ ಕಾರಣ. ದೇವರ ಮೇಲೆ ಹಾಕ್ಬಿಡಬಾರ್ದು, ಸೈತಾನನ ಮೇಲೂ ಹಾಕ್ಬಿಡಬಾರ್ದು. ನಮ್ಮದೇ ಫಾಲ್ಟ್. ನಾವು ಸ್ಥಳ ಕೊಟ್ಟಿದ್ರಿಂದ ಸೈತಾನನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಟ ಆಡ್ತಾನೆ. ಅದಕ್ಕಾಗಿ ಅವನು ಬಂದು ಗೋಲ್ ಮೇಲೆ ಗೋಲ್ ಹೊಡಿತಾನೆ ಇರ್ತಾನೆ. 6-4 ಅಂತ ಹೇಳಿ ಹೊಡಿತಾನೆ ಇರ್ತಾನೆ. ಯಾಕೆ? ನೀವೇ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ಹೊಡಿ ಅಂತ ಹೇಳಿ. ಎಫೆಸದವರಿಗೆ 4:27 ಈ ರೀತಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾ ಇದೆ, ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಬೇಡಿ. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳುವಾಗ ನೀವು ಬರೆದಿಟ್ಕೊಳ್ಳಿ. யாத்ராகமம் புத்தகம் 15:26 விமோச்சன காண்ட 15:26 தேவர் என்ன ಹೇಳ್ತಾರೆ? சாப்பிடுற தண்ணியும் நீ சாப்பிடுற சாப்பாடு நான் ஆசீர்வதித்து உனக்கு எந்த வியாதியும் வராதபடி நான் காத்துக் கொள்கிறேன்னு சொல்றாரு. ನಿನ್ನ ಅನ್ನಪಾನಗಳನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ವ್ಯಾಧಿಯೂ ಅಣುಗದಂತೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ವ್ಯಾಧಿಯನ್ನ ಕುಚ್ಚಿನೇ ಅಂತ சொல்றாரு. ವ್ಯಾಧಿ ನಿಮ್ಮನ್ನು ಅಂಟ್ಕೊಂಡೇ ಇರುತ್ತೆ ಅಂತ சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ನೀವು ನನ್ನ ಹತ್ರ ಬಂದಿದ್ರಿಂದ ನೀವು ನನ್ನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಿದ್ರಿಂದ ನೀವು ನನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿ ಬದಲಾಗಿದ್ರಿಂದ ನೀವು ನನ್ನನ್ನೇ ನಂಬಿ ಬದುಕೋದ್ರಿಂದ ನೀವು ಮನೆಯಲ್ಲೇ ಇರಿ, ರಸ್ತೆಯಲ್ಲೇ ಇರಿ, ಕಾಡಲ್ಲೇ ಇರಿ. பிரசன்னத்தினால நான் உன்னை மூடி மறைத்து எந்த வியாதிய வராத மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீ எந்த விஷத்தண்ணி குடிச்சாலும் உனக்கு எதுவும் அணுகாது என்று சொல்றாரு. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಿ ಮರೆ ಮಾಡಿ ಒಂದು ವೇಳೆ ವಿಷದ ನೀರನ್ನು ಕುಡಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಯಾವ ಕೇಡು ಆಗದಂತೆ ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಮನ್ನಿತು ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ. ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಅಪರಾಧಗಳನ್ನೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ಟೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಎಲ್ಲಾ ರೋಗಗಳಿಗೂ ನಾವು ವಾಸ ಮಾಡ್ತೇವೆ. ನಿಮಗೆ ಬರುವ ಎಲ್ಲ ರೋಗಗಳನ್ನ ನಾನು ಗುಣಪಡಿಸ್ಬಿಟ್ಟೆ. ಎಂತಹ ರೋಗನಾದ್ರೂ ಬರಲಿ, ಸಮಸ್ತ ರೋಗವನ್ನು சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு. ಸಮಸ್ತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲ. ಸಮಸ್ತ என்ன தெரியுமா? ಸಮಸ್ತ ಅಂದ್ರೆ ಏನು ಗೊತ್ತಾ? ಬಂದಿರೋದು, ಬರೋದು, வர தெரியாதது, ಇನ್ನೂ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರೋದು. ಕೊರೋನಾ ನಮಗೆ தெரிஞ்சிச்சா? ಕೊರೋನಾ ಅಂದ್ರೆ ಏನು ಅಂತ ಹೇಳಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಾವು ಗಿರೋನಾನ್ ವರೋம். ಆಮೇಲೆ ಏನೋ ಗಿರೋನಾನ್ ಬರಬಹುದು. ಆಮೇಲೆ ಏನೋ ಒಂದು ಬರಬಹುದು. அந்த மாதிரி வராததெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் எதுனா வரணும், உங்களுக்கு எதுவும் ஆகாது. ಏನೇ ಬರಲಿ ಆದ್ರೆ ನಿನಗೆ ಯಾವ ಕೇಡು ಆಗದು. வாசிக்க கேட்பாங்க. சங்கீதம் 103:3 ಕೀರ್ತನೆ 103 ಓದೋಣ. வாய்ப்பாடு வச்சுக்கோங்க. ಇದನ್ನ ಬಾಯ್ಪಾಠವಾಗಿ அப்போ ನೋಡಿ. மற்றும் பக்கத்து இருக்காரன், எதிர்க்காரன், மேலூர்காரன், கீழூர்காரன் வீட்டுக்கு வந்து பேசும்போது இந்த வார்த்தை எடுத்து சொல்லுங்க. அவங்க பார்த்துட்டு நீங்க பயக்கிறாதீங்க. ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ ಅಕ್ಕಪಕ್ಕ ಮನೆಯವರು, ಮೇಲ್ಮನೆಯವರು, ಕೆಳಮನೆಯವರು ಯಾರೋ ಬಂದು ಮಾತಾಡುವಾಗ ಅವ್ರು ಬಂದಿರುವ ವ್ಯಾಧಿಯನ್ನು ಅಥವಾ ಯಾವ್ದೋ ವ್ಯಾಧಿಯನ್ನು ಉನ್ನತಿಸಿ ಮಾತಾಡುವಾಗ ಅದನ್ನ ನೋಡಿ ನೀವು ಬಾಯ್ ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಡಿ. ಇಂತಹ ವಾಕ್ಯಗಳನ್ನ ತೆಗೆದು ನೀವು ಮಾತಾಡಿ. ಎಂಜಾಯ್ பண்றது பத்தியா வார்த்தை பிடிக்கிறாரு. ವಾಕ್ಯವನ್ನ ಹಿಡ್ಕೋತಾರೆ ನಮ್ಮ ತಮ್ಮ. பேசணும் பாருங்க, ಮಾತಾಡಬೇಕು. ಮಾತಾಡುವಾಗಲೇ இருக்கிற எதுவுமே இல்லாத மாதிரி மாறிடும். ನಿಮ್ಮ ಬಳಿ ಇರುವ ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳು ಬದಲಾಗಬಹುದು. இல்லாததெல்லாம் உங்களுக்குள்ள சேர்ந்து ನಿಮ್ಮ ಬಳಿ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳು ಬಂದು ನಾನಿಲ್ಲಿ ಓಪನ್ ಚಾಲೆಂಜ್ ಮಾಡ್ತೇನೆ. ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿ ಹೋಗಿ. ಈ ಕಾರ್ಯಗಳು ನಿಮಗೆ ನಡೆಯಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಕಾಲು ಇಡಬೇಡಿ. ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿ. ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದ ಎದುಮೇ ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳ முடியாது. ನಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾವುದನ್ನು ಹೊಂದ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ವಿಶ್ವಾಸಿக்கிறವೆ ಮಳೆ ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ವಿಶ್ವಾಸಿಸಿಲ್ಲ. ತುಂಬಾ ಬಿಸಿಲೆ, ಮಳೆ ಬರೋಣ, ಒಂದು ವೇಳೆ ಮಳೆ ಬರಬಹುದು ಅಂತ ಹೇಳಿ ಅನ್ಕೊಳ್ಳುವವನು ಕೊಡೆ எடுத்துட்டு போய் ಛತ್ರಿಯನ್ನು ತಗೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲ ಕೊಡೆ எடுத்துட்டு போறான்னு சொல்லுவாங்க. ಬಿಸಿಲಲ್ಲಿ ಛತ್ರಿ ಇಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ಬೋದು. ಬರುವಾಗ ಅವರೆಲ್ಲ ನೆನೀತಾ ಇರ್ತಾರೆ, ಇವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಛತ್ರಿ. ಯಾಕೆಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇವ್ರು ವಿಶ್ವಾಸಿಸ್ಬಿಟ್ಟು ಮಳೆ ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ. ಅದೇ ರೀತಿ ನನಗೆ ಗುಣ ಉಂಟಾಗುತ್ತೆ ಅಂತ ನೀವು ವಿಶ್ವಾಸಿಸಿ. ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದೇಳುವಾಗ ನಾನು ಸ್ವಸ್ಥತೆಯಿಂದ ಎದ್ದೇಳ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ವಿಶ್ವಾಸಿಸಿ.
பாருங்க. 103 ಓದೋಣ. ಆತನು ನಿನ್ನ ಎಲ್ಲ ಅಪರಾಧಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವವನು, ಸಮಸ್ತ ರೋಗಗಳನ್ನ ವಾಸಿ ಒಂದೆರಡು ಅಪರಾಧಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ್ದಲ್ಲ, 1-2 ಅಪರಾಧಗಳನ್ನ ಕ್ಷಮಿಸ್ತೇನೆ ಅಂತ ಎಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನು ಮನ್ನಿಸಿದ, ಎಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನ ಕ್ಷಮಿಸ್ತೇನೆ, ಎಲ್ಲ ಅಪರಾಧಗಳನ್ನ ಕ್ಷಮಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದರ ನಂತರ ಎಲ್ಲ ವ್ಯಾಧಿಗಳನ್ನ ನಾನು ಗುಣಪಡಿಸ್ತೇನೆ. ಇದೆರಡು ಬಿಟ್ಬಿಡ್ತೇನೆ, ಇದೆರಡನ್ನೇನು ದೊಡ್ಡ ಪಾಪ ನಾನೇ ಕ್ಷಮಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಇರೋ ಪಾಪ ಮಾಡ್ಬಿಟ್ಟಿದ್ದೆ. ಆ ರೀತಿ ಹೇಳಿ ಎಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನ ಕ್ಷಮಿಸುವವರು. கல்வாரி சிலுவை போது முன்னால சொன்ன வார்த்தை இப்ப கல்வாரி சிலுவையில் நடந்த காரியத்தை பார்த்து நம்ம எப்படி பேச வேண்டும்? ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಹೇಳಿದ ವಾಕ್ಯಗಳಿದು. ಈಗ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಗೆ ಹೋಗಿ ಆಗಿದೆ. ಈಗ ನಾವು ಯಾವ ರೀತಿ ವಿಶ್ವಾಸಿಸಬೇಕು? ஹalleluya. ஹalleluya. இப்ப கவனிக்க பாருங்க. சரியா 12 வாரம் நமக்கு எப்படி போகுதுன்னு தெரியாத அந்த அளவுக்கு ஆண்டவர் அற்புதமான கதைகள் மூலம் பேசுறாரு. ಈ 12 ವಾರ ನಮ್ಗೆ ಯಾವ ರೀತಿ ಹೋಗುತ್ತೆ ಅನ್ನೋದೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆ ರೀತಿ ಅದ್ಭುತಮಯವಾದ ಕಥೆಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನ ದೇವರು ನಡೆಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಸಂಗೀತ 107 19 20 ಈ ವಾರ சொல்கிறது. ಕೀರ್ತನೆ 107 19 20 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತೆ. ದೂತನ போல ஒரு வார்த்தை அனுப்பி சுத்தமாக்குறான். ದೇವರು ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನ ದೂತನೋ ಎಂಬಂತೆ ಕಳಿಸ್ತಾರಂತೆ. ವಾರ್ತೆ ಅವರ ವಾಕ್ಯ சொன்னா ಇಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ ಅಮೆರಿಕದ வேலை செய்யும். ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ உலகம் முழுவதும் வேலை செய்யும். ಲೋಕದಾದ್ಯಂತ ಕೆಲಸ வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅಷ್ಟು ಶಕ್ತಿ ಇದೆ. சொல்றாரு. ನಂತರ ಹೇಳ್ತಾರೆ, நான் உன்னை சமாதிக்கு சேர விட மாட்டேன். ನಾನೇ ನನ್ನ ಸಮಾಧಿಗೆ ಸೇರಿಸೋದಿಲ್ಲ. ಅಲ್ಲರಿಗೆ ಸೇರ ಪೂರ್ವ ವ್ಯಾಧಿಯೇ இருக்குதா? ಒಂದು ವೇಳೆ ಸಮಾಧಿಗೆ ಸೇರುವಂತಹ ವ್ಯಾಧಿ ಬಂದಿದೆ, ಐಸಿಯು ವಾರ್ಡ್ ನಲ್ಲಿ ಇರ್ತಾರಾ? முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா? ಸಾಧ್ಯ ಅಂತ ಹೇಳಿ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳ್ಬಿಟ್ರಾ? வார்த்தை சொல்லி ದೇವರು ವಾಕ್ಯ ಹೇಳ್ಬಿಟ್ಟು நான் தூதனை போல வார்த்தை எடுத்து சொஸ்தமாக்கும் சொல்லிருக்கிறாரு. ஐசியு வார்டுல இருந்து வெளியே வர நீங்க விசுவாசித்தா சீக்கிரமா ஐசியு வார்டுல இருந்து வெளியே வார்டு போட்டு வார்டுல இருந்து எடுத்து வந்து வீட்டுல போட்டு வர பாருங்க. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ವಿಶ್ವಾಸಿಸಿ, ದೇವರೇ ನೀವು ಹೇಳಿದ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನ ದೂತನೋ ಎಂಬಂತೆ ಆ ವ್ಯಾಧಿಸ್ಥನಿಗೆ ನಾನು ಕಳಿಸ್ತೇನೆ, ಅವನನ್ನ ಗುಣಪಡಿಸಿ ಸಮಾಧಿಗೆ ಸೇರದಂತೆ ನೀವು ತಪ್ಪಿಸ್ತೀರಾ ಅಂತೇಳಿ ಆ ವಾಕ್ಯವನ್ನ ಕಳಿಸುವಾಗ, ಒಂದು ವೇಳೆ ಐಸಿಯು ನಲ್ಲಿ ಅವನಿದ್ರು, ಐಸಿಯು ನಿಂದ ನಾರ್ಮಲ್ ವಾರ್ಡ್ ಆಗ್ತಾರೆ, ನಾರ್ಮಲ್ ವಾರ್ಡ್ ನಿಂದ ಮನೆ ಸೇರುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 50:15 எடுத்து வாசித்து ಕೀರ್ತನೆ 50:15 ಓದಿ ನೋಡಿ. ಕಷ್ಟ ಬಂದೊಡನೆ, ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ದುಃಖ ಬಂದೊಡನೆ, ದುಃಖ ಬಂದ ಭಯ ಬಂದೊಡನೆ, ಭಯ ಬಂದ ತಕ್ಷಣ போடுவார் போன பிள்ளை கிட்ட, ಹಾಕುವುದು ಫೋನ್ ಮಗನಿಗೆ, மாமா கிட்ட, ಮಾಮನಿಗೆ, மச்சான் கிட்ட, ಮೈದುನನಿಗೆ, பெரியம்மா கிட்ட, ದೊಡ್ಡಮ್ಮನಿಗೆ, சித்தி கிட்ட, ಚಿಕ್ಕಮ್ಮನಿಗೆ, அவர் கிட்ட, ಅವರಿಗೆ, இவர் கிட்ட. ಇವರಿಗೆ வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾರೆ, மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? ಮನುಷ್ಯನಿಗೆ ಏನು ಮಾಡಾನೋ? ಕೈ ಎತ್ತುவான். ಕೈ ಎತ್ತು ಬಿಡ್ತಾನೆ. எனக்கே இல்ல இருந்தா கொடு. ನನಗೆ ಇಲ್ಲ ಇದ್ರೆ ಕೊಡು ಅಂತೇಳಿ ಹೇಳ್ತಾರೆ. மனுஷன் ಮನುಷ್ಯ கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ஆபத்து வந்தடனே, ಆಪತ್ತು ಅಂತೇಳಿ ಬಂದ, கஷ்டம் வந்தடனே, ಕಷ್ಟ ಅಂತೇಳಿ வேதனை வந்தடனே, ಬೇಗನೆ ಅಂತೇಳಿ ஏன் சொல்லுங்க, ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳು, நான் உன்னை விட வைக்கிறேன், ನಾನು ನಿನ್ನನ್ನ ಬಿಡಿಸ್ತೇನೆ. டிங்னு ஒரு மெசேஜ் வரும் உங்க ஜோப்ல. ಟಿಂಗ್ ಟಿಂಗ್ ಅಂತೇಳಿ ಒಂದು ಮೆಸೇಜ್ என்னன்னு எடுத்து பார்த்தா ಏನು ಅಂತೇಳಿ ತೆಗೆದು 200 ரூபாய் தேவைப்பட்டிருக்கும். 200 ರೂಪಾಯಿ ಅಗತ್ಯವಾಗಿದೆ. 500 ರೂಪಾಯಿ ಯಾರು ಹಂಚಿದ್ರು? 500 ರೂಪಾಯಿನ ಯಾರು ಬಳಸಿರ್ತಾರೆ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வேலை. ಇದುವೇ ದೇವರ வாசிக்க ಕೆಲಸ. 9:15 என்ன சொல்றாங்க நல்லா கேளுங்க. ಕೀರ್ತನೆ 50:15 ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡೋಣ. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கினா ಇದನ್ನೆಲ್ಲ ನೀವು ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ பேச ஆரம்பிங்க. ಮಾತಾಡೋದಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿ. கஷ்டம் வந்தடனே யாருக்கும் போகாதீங்க. ಕಷ್ಟ ಬಂದ ತಕ್ಷಣ ಯಾರ ಹತ್ರ அது ಹೋಗ್ತೀರಿ? next. ಅದು ನೆಕ್ಸ್ಟ್. ஃபர்ஸ்ட் கர்த்தருங்க. ಮೊದಲು ದೇವರು. அப்போ உங்களுக்கு யார்கிட்ட அனுப்பணும், யார் கொடுப்பாங்கன்றது அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து உங்களை பணத்தை சேர்க்குவாங்க. ನೀವು ಹಣವನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಯಾರು ಕೊಡಬಲ್ಲರೋ ಆ ಆಲೋಚನೆಯನ್ನ ದೇವರು ನಿಮಗೆ ನೀಡಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಳಿಸೋರು ಆಗ್ತಾರೆ. கஞ்சங்க கிட்ட கிட்டலாம் போய் கையை நீட்டாதீங்க. ಕಂಜೂಸ್ಗಳ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಕೈಯನ್ನು ಚಾಚೋದಲ್ಲ. எல்லாத்தையும் கஞ்சங்க. ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಕಂಜೂಸ್ರಿ. கஞ்சத்தனத்தை நீக்கி நல்ல சுகத்தோட பலத்தோட வாழ வைக்குவார். ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಜೀವನತನವನ್ನ ನೀಗಿಸಿ ಸೌಖ್ಯದಿಂದ ಆರೋಗ್ಯದಿಂದ ಜೀವಿಸುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. ಓದೋಣ ನೋಡಿ. ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ನನಗೆ ಮೊರೆಯಿಡಿ ಬಿಡಿಸುವೆನು, ಆಗ ನೀವು ನನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುವಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அப்புறமா சொல்றாரு பாருங்க, ಆಮೇಲೆ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, கஷ்ட காலத்துல நீங்க விட வச்சோடனே என்ன கொண்டாடுவீங்கன்னு சொல்றாரு பாருங்க. ನಾನ್ ನಿಮ್ಮನ್ನ ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ಬಿಡಿಸಿದ ತಕ್ಷಣ ನೀವು ನನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿ இப்ரியர் ಹೇಳ್ತಾರೆ. 13:5 எடுத்து வச்சு பாருங்க. ಇಬ್ರಿಯರಿಗೆ 13:5 ತೆಗೆದು ಓದಿ ನೋಡಿ. கர்த்தர் எனக்கு சாயகன், மனுஷன் என்ன செய்வான் என்று தைரியமாக நான் சொல்வேனே என்றார் பாருங்க. ದೇವರು ನನಗೆ
ಮನುಷ್ಯನು ನನಗೆ ಏನು ಮಾಡಾನು ಅಂತೇಳಿ ಹೇಳ್ತಾರೆ. தைரியமா ಧೈರ್ಯವಾಗಿ ನಾನು தைரியம் ಹೇಳ್ತೇನೆ. முக்கியம் பாருங்க. ಈ ಧೈರ್ಯ ನಮಗೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. மனுஷன் கொடுக்க மாட்டான். ಮನುಷ್ಯ ನಂಬಿಕೆ ಅಲ್ಲ. கொடுப்பான். ಕೊಟ್ಟರು ಕೊಡ್ತಾನೆ, ಕೊಡದೆ ಹೋದ್ರು ಹೋಗ್ತಾನೆ. ஆனா ಆದ್ರೆ கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார் என்று நான் தைரியமாக சொல்வேனே. ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾನು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಬಲ್ಲೆ. 13:5 இப்ரேயர் 13:5 ಇಬ್ರಿಯರಿಗೆ 13:5. நல்லா கேளுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿ. இந்த 10 நிமிஷத்துல முடிக்க போறேன். ಇನ್ನೊಂದು 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ನಾನು இந்த 10 நிமிஷம் வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதம் சேர்ந்து பாத்துங்க. ಈ 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲ 10 ಆಶೀರ್ವಾದಗಳು நிமிஷம் அற்புதமான வார்த்தைகள் உங்களுக்குள்ள புறப்படும். ಈ 10 ನಿಮಿಷಗಳು ಅದ್ಭುತವಾದ ವಾಕ್ಯಗಳು இந்த ನಿಮ್ಮ 10 நிமிஷம் இனிமே செய்யாத வேலை உங்களுக்கு இனிமே செய்ய போகும். ಈ 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಈವರೆಗೂ ಮಾಡದೇ ಇರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಮಾಡುತ್ತೆ. ಅಂಗಾಲ್ ವரைக்கும் அந்த சூரியனை போல அந்த கிரணங்கள் உங்க மேல இறங்கும். ದೇವರ ವಾಕ್ಯವು ಸೂರ್ಯನ ಕಿರಣಗಳು ಎಂಬಂತೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಉದಯಿಸಿ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ನಿಮಗೆ ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ. நடக்க செய்யும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯದೇ ಇರುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಮೂಲ ಕಟ್ಟುವುದಲ್ಲ. ಮಡಿಕೆ ತಗೊಂಡು ಮೂಲೆ ಮೂಲೆ ಕಟ್ಟಾರಲ್ಲ. பொதுக்கிறதல்ல. ಏನೋ ಮನೆ ಮುಂದೆ ಒದಗಿಸ್ತಾರಲ್ಲ. கட்டிக்கிறதல்ல. ಕತ್ತಲ್ಲಿ ಸೊಟ್ಟದಲ್ಲಿ ಕಾಲಲ್ಲಿ ಕಟ್ಕೊಳ್ಳೋದಲ್ಲ. அதெல்லாம் கட்டி போடுற மாதிரி ஆயிடும். ಅದೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಕಟ್ಟಿ ಹಾಕದಂಗ ಆಗತ್ತೆ. அது ஒரு பாட்டு பாருங்க. ಅದಕ್ಕೊಂದು ಹಾಡು ನೋಡಿ. பாடுறதே இல்ல. ಅದನ್ನ ನಾನು ಹಾಡೋದೇ ಇಲ್ಲ. ಅದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಕಟ್ಟದ அந்த கதையே வேணாம் எங்களுக்கு. ನಮಗೆ ಆ ಕಟ್ಟು ಬಿಚ್ಚೋದನ್ನ ಕಥೆನೇ ಬೇಡ. நம்ம கட்ட அவுத்த பிள்ளைகளாக ನಾವೆಲ್ಲರೂ ಕಟ್ಟುಗಳನ್ನ ಬಿಚ್ಚಿದವರಾಗಿದ್ದೇವೆ. கட்டாத பிள்ளைகளாக ಕಟ್ಟುಗಳನ್ನ ನಾವು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳದ கட்டப்பட்ட பிள்ளையாக ಒಂದು ದಿನ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. கட்டுகள் அவுத்தப்பட்ட பிள்ளைகளாக மாறிட்டோம். ಆದ್ರೆ ಈಗ ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದೇವೆ. திருப்பி பாடுறது. ಅದೇ ಪುನಃ ಹಾಡೋದು. அப்பதான் நீங்க எந்த பாட்டை சேஞ்ச் பண்ணி கட் பண்ணி போடணும். திடீர்னு எல்லாம் பாருங்க ಫಸ್ಟ್ ಸರ್ಪ್ರೈಸ್ அவர் ಪೇಂಟಿಂಗ್ இப்ப ಇಲ್ಲ ಅನ್ನುವ. ಕೆಲವರು ಫಿಲಂ ನೋಡುವಾಗ ನಾನು ಫಸ್ಟ್ ಶೋ ಹೋಗಿದ್ದೆ, ಫೈಟಿಂಗ್ ಇತ್ತು, ಈಗ ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. ಹಾಡಿತ್ತು, ಈಗ ಇಲ್ಲ. ಸೀನ್ ಇತ್ತು, ಈಗ ಇಲ್ಲ. ಕಟ್ ಮಾಡಿ ಬಿಟ್ಕೋ ನೋಡಿ, ಅವರು ಅದನ್ನ ಕಟ್ ಮಾಡಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ ಅದನ್ನು ನೋಡಬಾರದು. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ನೋಡಬಾರದು. ಅಸಹ್ಯವಾದ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಹೇಳುವಾಗ காசு கொடுத்து டிக்கெட் கொடுத்து ஏன் இந்த போல திருப்பி போய் செக் பண்ணி பாப்பாமோ வந்தா முன்ன வந்துச்சா பின்ன வந்துச்சா நான் பார்த்தனே அப்படிங்கிறது மறுபடியும் போய் பார்ப்பாங்க. ಆ ರೀತಿ ಬಂದು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಇವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ, ದುಡ್ಡು ತಗೊಂಡು ಪುನಃ ಹೋಗಿ ನೋಡ್ತಾರೆ. ನಾನು ನೋಡಿದ್ನಲ್ಲ, ಮುಂದೆ ಬಂದ ಹಿಂದೆ ಬಂದ ಅಂತ ಹೇಳಿ ಪುನಃ ನೋಡೋದಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ಈ ರೀತಿ கட் பண்ணி போட்டோம். ನಾವು ಕೆಲವರನ್ನ ಕತ್ತರಿಸಿ ಹಾಕ್ಬಿಡ್ತೀವಿ. தேவனுக்கு மகிமை கொடுக்கிற வார்த்தைகளை எடுத்து பேசுவோம். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಡುವ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತಾಡ್ತೇವೆ. காரம் ஆண்டவரே, செய்ய மாட்டவரே, பண்ண மாட்டவரே, இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத காரியம். ಬೇಡೋದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ. ಕೊಡಿ ದೇವರೇ, ನೀವು ಕೊಡ್ಲೇಬೇಕು, ಆ ರೀತಿ ಇಷ್ಟನೇ ಆಗೋದಿಲ್ಲ. ನೋಡಿ, ನಾನು ನಿಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಬರಬೇಕು, ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಬಂದು ನೀವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. ಅದಕ್ಕಾಗಿ ಕಥೆ ರೂಪವಾಗಿರ್ತಾರೆ. ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತ ಬಾಗಿಲನ್ನ ತಟ್ಟಿ ಯಾರೋ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ, ರೊಟ್ಟಿಯನ್ನ ಕೊಡೋದು ಕೇಳ್ತಾರೆ, ಅವ್ನು ಕೊಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಬಿಡದೆ ಕಡೆದಾಗಿ ಇವನು ಬಾಗಿಲು ತಟ್ಟೋದು ಬಿಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಕಾಟಕ್ಕಾಗಿ ಬಂದು ಆ ರೊಟ್ಟಿಯನ್ನ ಕೊಡ್ತಾನೆ. ಅದೇ ರೀತಿ ಪರಲೋಕದ ಅವರ ಸಿಂಹಾಸನವನ್ನು ಅಲುಗಾಡಿಸಿ ನಾನೇನಾದ್ರೂ ಹೊಂದ್ಕೊಳ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ಪ್ರಯತ್ನಿಸಬೇಡಿ. ಕೇಳಿರಿ, ಆಗಲೇ ಕೊಡಲಾಗುವುದು. ಕುಷ್ಠರೋಗಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಕೊಟ್ಟರು ಅನ್ನೋದನ್ನ ಓದಿ ನೋಡೋಣ. ಬಂದ ದೇವರೇ, ನಿನಗೆ ಚಿತ್ತವಿದ್ರೆ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸು. ಅವ್ರು ನೋಡ್ತಾರೆ. ನೋಡಿ, ಒಂದು ಚಿತ್ರವನ್ನ ತೆಗೆದಿಟ್ಟೆ ಅದನ್ನ ಪ್ರಿಂಟ್ ಮಾಡಿ, ನಾನು ಒಬ್ಬನೇ ಸೇವೆಯಲ್ಲಿ ಪ್ರಯಾಸ ಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಸಹಾಯಕರು ಮುಂಬರುವ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಈ ಯವನಸ್ಥರೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ನಂಬ್ತೇನೆ. ಆಗ ಪಿನ್ ಟು ಪಿನ್ ಎಲ್ಲವನ್ನ ನಿಮಗೆ ಚಿತ್ರರೂಪವಾಗಿ ಕುಷ್ಠರೋಗಿ ಮಧ್ಯೆ ದೂರದಲ್ಲಿರುವ ಕುಷ್ಠರೋಗಿಯ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ಅವನು ಭಯ ಪಟ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಅಯ್ಯೋ, ಮಳೆಕಾಲದಂತ கால வர்றதுக்குள்ள என் உடம்பு திரும்பி மறுபடியும் 100 வியாதி நெருங்கிடுமே. ಈ ಬಿಸಿಲುಗಾಲ ಬರಷ್ಟರಲ್ಲಿ ಇನ್ನೂ 100ರಷ್ಟು ವ್ಯಾಧಿ ನನಗೆ ಹೆಚ್ಚಾಗ್ಬಿಡುತ್ತಲ್ಲ. மேல உருவ என் கிருமிகள் எல்லாம் சுட்டு காஞ்சி போய் சீக்கிரம் குணமாய் வீட்டுக்கு போகலாம்னா
இந்த குளிர் இந்த இது மழையை வந்து என்னை இன்னும் வியாதியில கொண்டு போதே பயந்துக்கிற நேரத்துல சூரியனை போல பிரகாசிக்கிற இயேசு அந்த வழியில போறார். ಸೂರ್ಯನ ಬಿಸಿಲಿಲ್ಲದೆ ಆ ಒಂದು ಕಿರಣಗಳು ಬೀಳದೆ ಕ್ರಿಮಿಕೀಟಗಳು ಸಾಯಲ್ವಲ್ಲ, ನನ್ನ ರೋಗ ಹೆಚ್ಚಾಗ್ಬಿಡುತ್ತಲ್ಲ ಅಂತೇಳಿ ತುಂಬಾ ಬೇಸರದಿಂದ ಇವನು ಕಾಯ್ತಾ ಇರುವಾಗ ಸೂರ್ಯನಂತೆ ಪ್ರಕಾಶವುಳ್ಳ ಯೇಸು ಆ ದಾರಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. வெளிப்படுத்த விஷயத்துல 1:16 பார்ப்போம். ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಯೇಸು ಯಾರಂತೆ? சூரியனை உண்டாக்குனவர் அவரு. ಸೂರ್ಯನನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದವರು. பிரகாசமா இருந்தா உண்டாக்குனவர் எவ்வளவு பிரகாசமா இருப்பார். ಸೂರ್ಯನೇ ಅಷ್ಟು ಪ್ರಕಾಶವಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸೂರ್ಯನನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದವರು ಎಷ್ಟು ಪ್ರಕಾಶ. சூரியன் மேல விழுற அந்த கிரண காட்டிலும் சூரியனை உண்டாக்குனவர் கிரணம் மேல வேண்டா என்ன ஆவாங்கன்றதை நினைச்சுப்பார். ಸೂರ್ಯನ ಕಿರಣ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಿದ್ದಾಗಲೇ ನಾವು ಪ್ರಕಾಶವಾಗ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸೂರ್ಯನನ್ನೇ ಉಂಟು ಮಾಡಿದ ಪ್ರಕಾಶ, ಉಂಟು ಮಾಡಿದವರ ಪ್ರಕಾಶ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಿದ್ರೆ ನಾವು ಹೇಗಾಗ್ತೇವೆ ಅನ್ನೋದನ್ನ ನೋಡಿ. ಒಳಗಡೆ ಹೊರಗಡೆ ಇವಾಗ ನಾವು ನೋಡಿದ್ರೆ ಸೂರ್ಯನನ್ನ ಕಾಣೋದಿಕ್ಕಾಗತ್ತಾ? ಯಾರಾದ್ರೂ ಸಾಸಿವೆ ಎಷ್ಟು ತೋರಿಸ್ಬಿಡಿ ನೋಡೋಣ. ಇಲ್ಲ. ಆದರೆ ಒಬ್ಬರ ಮೇಲೂ 1 ಗಂಟೆಯಿಂದ ಸೂರ್ಯನ ಕಿರಣಗಳು ವಾಕ್ಯವೇ ಸೂರ್ಯನ ಕಿರಣ, சூரியனே வாக்கியா. ஓதோಣ. அந்த வார்த்தை உங்க மேல விழுந்தா உள்ள போனா நீங்க இன்னும் சுட்டு பஸ்மாட நீங்க தலைக்கு கை வச்சு ஆமென் சொல்லுங்க, எல்லாம் மாற போகுது பாருங்க. ಇಲ್ಲಿರುವ ವಾಕ್ಯಗಳನ್ನ ನೀವು ಕೇಳುವಾಗ ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಹೌದು ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಬೇಡದ ಕಾರ್ಯಗಳು ಸುಟ್ಟು ಭಸ್ಮವಾಗುತ್ತೆ ಅಂತೇಳಿ ಆಮೇಲೆ ಅಂತೇಳಿ ನೀವು ಹೇಳಿ ನೋಡಿ, ಖಂಡಿತ ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥತೆ, ಎಲ್ಲ ವ್ಯಾಧಿಗಳು, ಎಲ್ಲ ದರಿದ್ರಗಳು, ವಂಚಿಸುವ ಆತ್ಮನು ತಂದು ಹಾಕಿರುವ ಎಲ್ಲ ಕೇಳಾದ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಹೊರಟೋಗುತ್ತೆ. ಪ್ರಕಟಣೆ 1:16. ಆತನ ಬಲಗೈಯಲ್ಲಿ 7 ನಕ್ಷತ್ರಗಳಿದ್ದವು. ಆತನ ಬಾಯೊಳಗಿಂದ ಹದವಾದ ಇಬ್ಬಾಯಿ ಕತ್ತಿಯು ಹೊರಡುತ್ತಿತ್ತು. ಆತನ ಮುಖವು ಮಧ್ಯಾಹ್ನದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸುವ ಸೂರ್ಯನಂತಿತ್ತು. அந்த குஷ்ரோகிக்கு வந்துக்கிறாரு. குஷ்டரோகிய ಬಳಿ ಬಂದಿದ್ದಾರೆ. குளிர் காலமா இருக்குது, ಚಳಿಗಾಲವಾಗಿದೆ, மழை காலமா இருக்குது, ಮಳೆಗಾಲವಾಗಿದೆ, சூரியனை பார்க்க முடியல, ಭಯ ಪಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. சூரியன் கண்ணு முன்னால அப்படியே மூஞ்சில இயேசு மூஞ்சில தெரிகிறது பாரு. ಸೂರ್ಯನು ಆತನ ಕಣ್ಣ ಮುಂದೆ ಬಂದು ನಿಂತ ಹಾಗೆ ಯೇಸುವಿನ ಮುಖ ಪ್ರಕಾಶವಾಗಿತ್ತು. எப்பதான் இந்த வார்த்தை எடுத்து பேசுறது ஒரு மேல சூரியன் உதிக்கலாம் என்று ಯಾವಾಗೆಲ್ಲ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನ ತಗೊಂಡು ನೀವು ಮಾತಾಡ್ತಿರೋ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಸೂರ್ಯನ ಉದಯಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನೇ ಹೇಳಿ, ಯೇಸಪ್ಪ ನಿನ್ನ ಪಾಸುಂಡೆಗಳಿಂದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಿದ್ದ ಏಟುಗಳು ನಿಮಗೆ ನೋವು, ನನಗೆ ಸೌಖ್ಯ, ನಿಮಗೆ ನೋವು, ನನಗೆ ಆರೋಗ್ಯ, ನಿಮಗೆ ನೋವು, ನನಗೆ ಬಲ. 3 ಪದಗಳನ್ನ ನಿಮ್ಗೆ ಹೇಳೋದಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ವಾ? மீனாட்சி எங்க மாட்டுற மீனாட்சி ಎಲ್ಲಮ್ಮ ಇದೆಯಾ? எம்எல்ஏ வந்து 22 ஐட்டம்ஸ் ஃப்ரீயா கொடுத்துறாராம். எம்எல்ஏ வந்து 22 ஐட்டம் ಅನ್ನು ಫ್ರೀಯಾ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 2 ಕೆಜಿ ಅಕ್ಕಿ, ಇಷ್ಟು ಕೆಜಿ ಅಕ್ಕಿ, 2 ಕೆಜಿ ಪಪ್ಪು, ಇಷ್ಟು ಕೆಜಿ ಬೇಳೆ, 2 ಕೆಜಿ ಎಣ್ಣೆ, 2 ಕೆಜಿ ಎಣ್ಣೆ, 2 ಕೆಜಿ ಅದು, 2 ಕೆಜಿ 22 ஐட்டம்ஸ் பார்க்காத சொல்றாங்க. 22 ಐಟಮ್ ಅನ್ನು ನೋಡದೇನೆ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಎದು ಕುಡುಕಲ ಏನ್ ಕುಡುಕಲ ಇನ್ನು ಕರೆಕ್ಟ್ சொல்றாங்க. ಯಾವುದನ್ನ ಕೊಡ್ಲಿಲ್ವೋ ಅಂತ ಹೇಳಿ ನೋಡಿ ಇದನ್ನ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅಂತಾನು ಹೇಳ್ತಾರೆ. ನಮಗೆ ಇದೆಲ್ಲ நல்லா தெரியும். ನಮ್ಮ ಜನರಿಗೆ ಇದೆಲ್ಲ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. ಆದರೆ இந்த இயேசுவின் தலைவா சுகமனா தினமும் சொன்னாரு, தினமும் சொன்னாரு, ಯೇಸುವಿನ ಪಾಸುಂಡೆಗಳಿಂದ ಗುಣವಾದೆ ಅಂತೇಳಿ ಆ ಒಂದು ಲೈನ್ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಏನೋ ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿ ಕೇಳ್ತಾ ಇರ್ತೇವೆ. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க அனைவரும் கலந்து வச்சு சுகம் கொடுக்குற பிள்ளைகளாக மாற ஆசை. ಇಲ್ಲಿ ಬರ್ತಿರುವ ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ವ್ಯಾಧ್ಯಸ್ಥರ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನ ನೀಡುವವರಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. ಮಲಾಕಿಯ 4:2 ಓದೋಣ. ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಇಟ್ಟಿರುವ ನಿಮಗೂ ದೇವರ ಧರ್ಮವೆಂಬ ಸೂರ್ಯನು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನುಂಟು ಮಾಡುವ ಕಿರಣಗಳುಳ್ಳವನಾಗಿ ಮೂಡುವನು. பக்தி நம்பிக்கை அவர் தர்மம் என்ற சூரியன் உங்கள் மேல உதித்து உங்களை ஸ்வஸ்தத்தை பண்ணான்னு சொல்றாங்க.
ದೇವರ ಮೇಲೆ ನಾವು ನಂಬಿಕೆ ಇಟ್ಬಿಟ್ವಾ, ಅವರ ಮೇಲೆ ನಾವು ಭಯ ಭಕ್ತಿಯನ್ನು ಇಟ್ಬಿಟ್ವಾ, ಅವರ ಧರ್ಮವೆಂಬ ಅವರ ನೀತಿ ಎಂಬ ಸೂರ್ಯ ನಮ್ಮ ಮೇಲೆ ಉದಯಿಸಿ ನಮಗೆ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ಕಿರಣಗಳಂತಿದೆಯಂತೆ. ஹல்லேலூயா. ஹபக்கூக் 3:4 பார்த்து முடிப்போம். ಹಬಕ್ಕೂಕ್ 3:4 ನೋಡಿ ಮುಗಿಸೋಣ. எனக்கு புரியுதுங்களா? ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? அடுத்த வாரம் வாங்க, இன்னும் நிறைய காரியங்களை எடுத்துட்டாங்க. ಬರುವ ವಾರ ಬನ್ನಿ, ಇನ್ನು ತುಂಬಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾನು ನಿಮಗೆ ಬೋಧಿಸ್ತೇನೆ. ಆತನ ತೇಜಸ್ಸು ಸೂರ್ಯನಂತಿದೆ, ಅದರ ಪಕ್ಕಗಳಲ್ಲಿ ಕಿರಣಗಳು ಹೊರಡುತ್ತಿವೆ, ಅದೇ ಆತನ ಶಕ್ತಿ ನಿಧಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய தேஜஸ் சூரியனை போல இருக்கிறதாம் பாருங்க. ಅವರ ಒಂದು ತೇಜಸ್ಸು ಸೂರ್ಯನಂತಿದೆ. பாத்தீங்களா? இப்போ ಯಾರಾದ್ರೂ ನೋಡಿದ್ದೀರಾ? தேஜஸ் உங்க மேல ஊத்துறது பாத்துக்கிறீங்களா? ಅವರ ತೇಜಸ್ಸು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಿದ್ದಿದೆ. ನೋಡ್ಲಿಲ್ಲ ಅಲ್ಲ? ಈಗ ನೋಡಿ ನಿಂತಿದ್ದೀರಾ? ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ. ಎದ್ದು ನಿಕ್ಕಿ ಜಪம் பண்ணுவோம். ಎದ್ದು ನಿಲ್ಲಿ, ನಾವು விசுவாசி. ವಿಶ್ವಾಸಿಸಿ. இவங்க மேல குடும்ப எந்த அந்த சூரியனை கிரண அனுபவிக்கணும் பண்றது அறிவிப்பாங்க. ಇಷ್ಟು ಹೊತ್ತು ಪ್ರಸಂಗಿಸಿದ ಆ ನಿಮ್ಮ ಕಿರಣಗಳು ನನ್ನ ಮೇಲೆ ಉದಯಿಸಬೇಕು ಏಸಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ಎಲ್ಲ ವ್ಯಾಧಿ ಸುಟ್ಟು போடணும்னு சொல்லுங்க. ನನ್ನಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ವ್ಯಾಧಿಗಳು ಸುಟ್ಟು ಹೋಗಲಿ ಅಂತ ಹೇಳಿ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಯಾರಾದ್ರೂ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ இருந்தா, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ இருந்தா, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ಇದ್ರೆ, செத்து போற நிலைமையில இருந்தா, ಒಂದು ವೇಳೆ ಸಾಯುವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ರು, ಅವರನ್ನ ನೆನಪಿನಲ್ಲಿ ಕೊಡು. ಅವರನ್ನ ನೆನಪಿನಲ್ಲಿ ಆண்டವರೇ, ಎನ್ನ ಮಾತ್ರವಲ್ಲ, ದೇವರೇ ನನ್ನನ್ನ ಮಾತ್ರವಲ್ಲ, பிள்ளைகளை, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ, ಕುಟುಂಬத்தை, ನನ್ನ என் ಕುಟುಂಬವನ್ನ, ಸ್ನೇಹಿತರುகளை, ನನ್ನ இப்படி நீங்க ಸ್ನೇಹಿತರನ್ನ சொல்லுங்க. ಈ ರೀತಿ ನೀವು ಹೇಳಿ, கண்டிப்பா எல்லாமே குடும்பம் ಖಂಡಿತ ಎಲ್ಲವೂ ಗುಣವಾಗುತ್ತೆ. ಒಂದು ಶೀಘ್ರವಾಗಿ ಒಂದು ಸಾಕ್ಷಿ சொல்ற பிள்ளைகளாக ஆண்டவர் ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಇಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯನ್ನ ಹೇಳುವವರಾಗಿದ್ದೀರಾ. ஹல்லேலூயா. சங்கீதம் 91:14 சொல்லுகிறது. ಅದಕ್ಕಾಗಿ ಕೀರ್ತನೆ 91:14 ஒருவேளை அந்த சூரியன் கிரணம் விழுறதுனால உங்களுக்கு எந்த வியாதியும் உங்க வீட்டு வாசலுக்கு அணுகாது. ಯೇಸುವಿನ ಸೂರ್ಯನೆಂಬ ಆ ಕಿರಣ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬೀಳೋದ್ರಿಂದ ವ್ಯಾಧಿ ನಿಮ್ಮ ಗುಡಾರದ ಸಮೀಪಕ್ಕೂ ಬರೋದಿಲ್ಲ. நம்ம வாடகையில இருக்கிற அந்த வீடு கிடையாது. ಮನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಬಾಡಿಗೆ ಇದೀವಲ್ಲ, ಆ ಮನೆ ಅಲ್ಲ. சொந்த வீடு கிடையாது. ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಮನೆ ಬಂಗ್ಲೆ கிடையாது. ಬಂಗ್ಲೆಗಳಲ್ಲ. வீடு. ನಮ್ಮ ಶರೀರವೇ ಮನೆ. ஆண்டவர் வாழ்கிறார். ಈ ಮನೆಯಲ್ಲೇ ನಾನು ಜೀವಿಸ್ತಾ இந்த ಇದ್ದೇನೆ. சரீரம் என்ற வீடு. ಈ ಶರೀರವೆಂಬ ಮನೆ, அதுக்குள்ள நான் வாழ்கிறேன். ಅದರೊಳಗೆ ನಾನು இந்த ಜೀವಿಸ್ತಾ சரீரம் என்ற ಇದ್ದೇನೆ. வீட்டுக்குள்ள ಈ ಶರೀರವೆಂಬ ಮನೆಯೊಳಗಡೆ ಇವರು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதுவரைக்கும் நான் இவங்களை பார்த்ததே கிடையாது. ಇದುವರೆಗೂ ನಾನು ಇವ್ರನ್ನ ನೋಡಿದ್ದೇ ಇಲ್ಲ. ನೀವು என்ன பார்த்தது கிடையாது. ಇವ್ರನ್ನ ನೋಡಿದ್ದಿಲ್ಲ. நான் கூட பார்த்தது கிடையாது. ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿದ್ದಿಲ್ಲ. நீங்க என்ன பார்த்தது கிடையாது. ஆனா ನೋಡಿದ್ದಿಲ್ಲ. எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். ಆದ್ರೆ ನನಗೆ ಅಂತ ಕೊಟ್ಟಿರುವ ಈ ಶರೀರವನ್ನ ನೀವು ನೋಡ್ತಾ செத்து ಇದ್ದೀರಾ. போனான்னு சொல்றாங்கப்பா. ಸತ್ತು ಹೋದ ಅಂತೇಳಿ ಹೇಳ್ತಾರೆ. போராடுறவன் தான் உள்ள வாழ்ந்து ಆ கொண்டிருக்கான். ಹೋದ ಅಂತೇಳಿ ಏನ್ ಹೇಳ್ತೇವೆ, ಅವನೇ அவனதான் இதுவரைக்கும் யாரும் பார்க்கல. ಅವನನ್ನ ಯಾರು ಈವರೆಗೂ ನೋಡಿಲ್ಲ. ஹல்லேலூயா. யாரும் பார்க்கவும் முடியாது. ಯಾರು ನೋಡೋದಿಕ್ಕೂ தேவனையும் யாரும் பார்க்க முடியாது. ದೇವರನ್ನು ಯಾರು உங்களையும் யாரும் பார்க்க ನೋಡೋದಿಲ್ಲ. முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ಯಾರು என்னையும் யாரும் பார்க்க ನೋಡೋದಿಲ್ಲ. முடியாது. ನನ್ನನ್ನು ಯಾರು சொல்லுங்க, ನೋಡೋದಿಲ್ಲ. நோயை பார்க்க முடியுமா? ಹೇಳಿ, ವ್ಯಾಧಿಯನ್ನು ನೋಡೋದಿಕ್ಕಾಗಲ್ಲ. நோவை அனுபவிக்க முடியும். ನೋವನ್ನು ಅನುಭವಿಸೋದಿಕ್ಕೆ அல்லாஹ். ಸಾಧ್ಯ. ஆனா எப்படிக்குதுன்னு பார்க்க முடியாது. ಆದ್ರೆ ಆ ನೋವನ್ನ ಹೇಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಕಾತ್ರ பார்க்க முடியுமா? ಗಾಳಿಯನ್ನು ನೋಡೋದಿಕ್ಕೆ ಕಾತ್ರ ಸಾಧ್ಯ. ಅನುಭವಿக்க முடியும். ಗಾಳಿಯನ್ನು ಅನುಭವಿಸೋದಿಕ್ಕೆ இதே ಸಾಧ್ಯ. போலமா ಅದೇ ರೀತಿ சுகத்தை நீங்க பார்க்க முடியாது. ಸೌಖ್ಯವನ್ನ ನೀವು ನೋಡೋದಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. இப்ப நீங்க பார்க்க போறீங்க. ಈಗ ನೀವು ನೋಡ್ತೀರಾ. நீ நம்பினா ನೀವು ನಂಬಿದ್ರೆ தேவன் மகிமை ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ಕಾಣ್ತೀರಾ. ಕರಗಳನ್ನ ಎತ್ತೋಣ. பாஸ்டர் ஜெபிப்பார்கள். நீங்க கூடவே அறிக்கை செய்யுங்க. எல்லாம் நோக்குதா அதை சொல்லுங்க. துக்கம் இல்லாத சொல்லுங்க. நீங்க சொல்லிக்கினே இருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் செய்வார். ಎಲ್ಲರೂ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ವ್ಯಾಧಿ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಕೊಳ್ಳೋದು ನಾಚಿಕೆ ಆದ್ರೆ ತಲೆ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, ಅಥವಾ ನಿಮ್ ವ್ಯಾಧಿ ಇರುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಾದ್ರೂ ಕೈ ಇಟ್ಕೋಬಹುದು. ಎಲ್ಲರೂ ಮುಚ್ಕೊಳ್ರಿ, ಒಬ್ರನ್ನೊಬ್ರನ್ನ ನೋಡ್ಬೇಡಿ. ನಾಚಿಕೆ ಪಡದೆ ಈ ಒಂದು ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ದೇವರು ಇಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಏಸಪ್ಪ ಇಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನ ನೀಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಅಪ್ಪ, ಪ್ರತಿಭಯ ಪರಲೋಕದ ಪಿತನೇ ಕುಮಾರನಾಗಿರುವ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಅಪ್ಪ, ಇಲ್ಲಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗಾಗಿಯೂ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಅಪ್ಪ, ಇಲ್ಲಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ನಿನ್ನ ವಾಕ್ಯವಾದ ದೂತನನ್ನು ಎಂಬಂತೆ ಕಳಿಸ್ತೇನೆ. ಅಪ್ಪ, ಇಲ್ಲಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನ ಹೊಂದಿಕೊಂಡಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ,
ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಇರುವ ನಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರ ವ್ಯಾಧಿಯನ್ನ ನೀವು ತೀರಿಸಿದ್ದೀರಿ ಸ್ವಾಮಿ. ಅದನ್ನ ವಿಶ್ವಾಸಿಸ್ತೇವೆ ಅಪ್ಪ. ಅಪ್ಪ, ನಿಮ್ಮ ರಕ್ತ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟದ್ದು ನಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರ ಪಾಪಕ್ಕಾಗಿ. ಅಪ್ಪ, ನಿನ್ನ ಶರೀರ ಕೀಳಲ್ಪಟ್ಟಿದ್ದು ನಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರ ವ್ಯಾಧಿಗಾಗಿ ಕರ್ತನೆ. ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬೆನ್ನು ಕೀಳಲ್ಪಟ್ಟದ್ದು ನನಗಾಗಿ, ನಮಗಾಗಿ ಅಪ್ಪ. ಅಪ್ಪ, ನಿಮ್ಮ ಬಾಸುಂಡೆಗಳಿಂದ ನಾನು ಗುಣವಾದೆ, ನಿಮ್ಮ ಬಾಸುಂಡೆಗಳಿಂದ ನಾನು ಗುಣವಾದೆ. ಅಪ್ಪ, ಉಪದ್ರವವು ನಿನ್ನ ಗುಣಾರದ ಸಮೀಪಕ್ಕೂ ಬಾರದು ಎಂದು ಹೇಳಿದ್ದೀರಿ ಕರ್ತನೆ. ಈಗಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಯಾವ ವ್ಯಾಧಿಯು ಅಣಗದಂತೆ ನೀವು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ. ಅಪ್ಪ, ನೀವು ಹೇಳಿದ್ದೀರಾ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಲ್ಲಿ 1000 ಜನರು ನಿನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ 10,000 ಜನರು ಸತ್ತು ಬಿದ್ದಿದ್ದರು ನಿನಗೇನು ಕೇಳು ಆಗದು ಅಂತೇಳಿ. ಅಪ್ಪ, ಇಲ್ಲಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಅದೇ ರೀತಿಯ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ನೀವು ನೀಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ, ಇಲ್ಲಿರುವ ನಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಕಾಯಿಲೆ ಚುಚ್ಚರಿಸೋದಿಲ್ಲ, ಬಿತ್ತರಿಸೋದಿಲ್ಲ ಅಪ್ಪ. ಅಪ್ಪ, ನಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. ನಿಮ್ಮ ಕೈ ನಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಹೊತ್ತು ಸಹಿಸಿ ಆಧಾರವಾಗಿ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ, ಇಲ್ಲಿರುವ ನಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ.
அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசித்தீங்க? நிச்சயமா வீட்டுக்கு போய் பாருங்க. உங்களுடைய எல்லாம் மறந்துட்டு ஒரு சுகத்தை ஆரம்பத்தை கற்றுல பயப்படாது, பயமே படாதீங்க. தேவன் ஏதாவது நான் சொல்றாங்க தெரியுமா? பெரிய ஒரு காத்து வீசித்தான் ஒரு பாவம் எடுத்து போறோம். பெரிய பாவம் வந்து தான் அந்த சுமைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் ஒரு இன்னும் பெரிய அந்த மாதிரி தெரிஞ்சு ஒரு கோவில விசுவாசி அப்படி விசுவாசி. அல்லேலூயா. அடுத்த வாரம் பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, மன்னிக்குவோம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தமும் நித்தியம் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதிக்கிறது.